So today heading is on Insurance Act first. Probably நீங்க இன்டர்ல வந்து அக்கவுண்டிங் சைட்ல பாத்திருக்கீங்க இல்லையா? With respect to insurance, with respect to banking and all. இப்போ லீகல் சைட்ல பார்க்க போறோம். அண்ட் நம்ம சிலபஸ்ல வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான் கவர்ட். ஸோ ஓவர்லோடிங் மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலா கம்ஃபர்டபுளா பாக்குற டாபிக் தான் அது. ஓகே. So you know about what type of a contract is insurance contract and how the insurance company is providing the claims and how we people. I'm not audible. So probably எல்லார் வீட்லயும் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. So you know the need for the insurance and premium கட்டுவாங்க. Like so many things you might be having a generalized knowledge about insurance sector, right? இல்லையா? இங்கேயும் வந்து நம்ம ரொம்ப டீடைலான ஒண்ணு பார்க்க போது regarding the insurance act, like basic things, what are the basic things you need to know, what are the terms that we are using here and what are the types of insurance we have, அந்த மாதிரியான ஏரியாஸ் தான் கவர் பண்ண போறோம். So definitely this is not going to be an overloading session. I'm damn sure about that, okay? So I'll take you through the concept directly following from single material. The topic here is about 8.1 directly on the Insurance Act 1938, okay? Actually, insurance law or concept earlier, that is earlier na evlo earlier ma'am, 1912 க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா there was no insurance law in India at all. அப்போ இன்சூரன்ஸ்ங்கிற கான்செப்டே இல்லையானா இல்ல, இன்சூரன்ஸ்ங்கிற கான்செப்ட் இருந்தது. ஆனா கம்பெனிஸ் ஆக்ட்ல கவர் ஆயிருந்தது. அதுவும் எந்த கம்பெனிஸ் ஆக்ட்? 1882 ஒரு கம்பெனிஸ் ஆக்ட். அப்புறம் 1956 ஆக்ட் எல்லாம் வரலையே. அப்போ 20th century பிகினிங்ல, சோ 1900 பிறகு 20th century பிகினிங்ல நிறைய விஷயம் வந்து இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்ல இருக்கும்போது ஜென்ரலா கம்பெனிஸ் பத்தின போக்கஸ் இருக்கும். பட் வி வாண்ட் டு பிளே அ ரோல் ஆன் இன்சூரன்ஸ் செக்டர். அதனால இதுல நிறைய விஷயங்கள் வந்து அன்சவுண்டா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. சோ தெர் வாஸ் அ டிமாண்ட் ஃபார் த ஸ்பெசிபிக் லெஜிஸ்லேஷன் ஆன் இன்சூரன்ஸ். அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் காகன்னு ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. தட்ஸ் நேம்ட் அஸ் இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்ட் அண்ட் த ப்ராவிடென்ட் இன்சூரன்ஸ் சொசைட்டிஸ் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க இயர் 1912. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் we don't have specific insurance law. இந்த ஆக்ட்ல வந்து என்ன ஒரு டிராபேக்னு பாத்தீங்கன்னா the term itself mentioned is about life insurance இல்லையா? அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தான் கவர் ஆச்சு. அப்போ திரும்ப இது பத்தலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம போவோம். இந்த லா வந்து எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா இங்கிலீஷ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட். பாருங்களேன், இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட், இது வந்து இங்கிலீஷ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட். இதுவும் வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ்ல தான் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்ட் வந்து 1909 பேஸ் பண்ணிருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. இதுல என்ன டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அன்செக்டாவே இருந்தது. இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு. அதை எப்படி செக் பண்ணணும், அதை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், அது இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஃபண்ட்ஸ் என்ன, நீங்க அல்டிமேட்டா வந்து நீங்க பிரீமியம் கட்டுவீங்க. கட்டாயமா ஒரு ஃபேமிலியில 4 மெம்பர் இருக்கிறாங்க, on an average 3 or 4 family members இருக்கிறாங்கன்னா எல்லா பேர்லயும் வந்து எல்ஐசி பிரீமியம் கட்டிட்டு இருக்காங்கல்ல. அப்போ எவ்வளவு ஃபண்ட் உங்களுக்கு வருது? இந்த ஃபண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்டா, நாங்க எங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க, பட் there should be some restriction. ஏன்னா your company is not an insurance investment company. You understand my concept? இந்த கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இருந்தா நீங்க அங்க இன்வெஸ்ட் பண்றது வச்சுக்கலாம். திஸ் இஸ் நாட் an insurance company. So you have to be very particular about where it has to be invested. But that was not given, or that was a defective in the case of Indian life insurance companies. That's about the second point. ஒரு சில விஷயங்கள் அன்சவுண்டான ஹெல்த்தியா இல்லாதது, அதெல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட் ஆகல. அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் லைக் பர்டிகுலர் சப்மிட் பண்றது, அதுல எல்லாம் வந்து எக்ஸம்ஷன் இருந்தது. சோ இந்தியன் பிசினஸ் ரிலேட்டடா இருக்கும் போது சோ இதெல்லாம் டிஃபெக்ட்ஸா கன்சிடர் பண்ணாங்க. அப்போ இந்த டிஃபெக்ட்ஸை கரெக்ட் பண்ணது என்ன பண்ணணும்? யூஸ்வலா ஒரு ஆக்ட் இருக்குன்னா அந்த ஆக்டோட ஹிஸ்டரி பாக்கணும்னு சொல்லுவேன் நான். இது எங்க இருந்து வந்ததுன்னு பாக்கணும். அப்ப இதுக்கு ஏர்லியரா ஒரு ஆக்ட் இருந்திருக்கும், ஒரு லா இருந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். அப்ப அந்த லாவே ஃபாலோ பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம பாக்குற கேஸ் இன்சூரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு 1912 ஒரு ஆக்ட் இருந்தது, அதுவே ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன் 1938 ஆக்டுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1912 இருந்த ஆக்ட்ல ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருந்தது. அந்த டிஃபெக்ட்ஸை கரெக்ட் பண்ணும். we need to get the remedy. சோ இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெமிடியல் ஆக்ட்னு சொல்லுவாங்க.
So Insurance Act 1938, this is the remedy what we got here. இதோட பில் வந்து 1937ல பாஸ் பண்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பாஸ் பண்ணாங்க. அந்த ஜூலை 1st 1939ல இருந்து இட்ஸ் அப்ளிகபிள். அண்ட் 1950 அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு ஏன்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒன் வந்தது அமெண்ட்மெண்டோட பாத்தீங்கன்னா 1950ல. அதுக்கு பிறகு லைஃப் இன்சூரன்ஸுக்கும் தனியா ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க 1956ல. இது எப்போ நேஷனலைஸ் ஆகுதுன்னா 1956ல நேஷனலைஸ் ஆச்சு இந்த டேட்ல இருந்து. Effective and comprehensive to govern all the allied business in India. So okay. அதுக்கு பிறகு மெரைன் இன்சூரன்ஸ்க்கு தனியா ஆக்ட் 1963 அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு தனியா ஆக்ட் 1972. சோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெகுலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மெரைன் அண்ட் திஸ் இஸ் பீன் நேஷனலைஸ் இந்த இயர் 1972. இதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கணும்ல, ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா இதுதான். இதெல்லாம் பண்றீங்க, இது இன்னும் யாருக்கு கண்ட்ரோல் இருக்குங்க, யார் இதுக்கு வந்து சோ அண்ட் சோ ப்ரொவைட் பண்ணும். இப்ப எப்படி நம்ம செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் வந்து செபி இருக்கு, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் மார்க்கெட்டுக்கு இன்சூரன்ஸ் செக்டாருக்கு இது IRDAI இருக்கணும். சோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது IRDAI இன் ஷார்ட். சோ ப்ராபபிலி நீங்க ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது வந்து நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து IRDAI ஆக்ட் படி இருக்கா அப்படின்னு சொல்லி கடவுள் டைப்பர்ஸ் மாதிரி பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? It's based on the report of Malhotra committee. So Malhotra committee இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு போர்டு தான் நல்லா இருக்கும். So இன்சூரன்ஸ் மார்க்கெட் இன் இந்தியா வந்து பிரைவேட் செக்டாரா ஓபன் ஆனது 2000ல அண்ட் இந்த எனாக்ட்மெண்ட் வந்து 1919ல வந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2 ஸ்டேட் இன்சூரன்ஸ் இருந்தாங்க, ஒன்னு வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்காக, இன்னொன்னு வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ்க்காக. ஜெனரல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 4 சப்சிடரி கம்பெனிஸோட இருந்தது. அண்ட் இதுக்கு பிறகு இது கிராஜுவலா க்ரோ ஆகுச்சுன்னு சொல்லலாம். லைக் 15 இயர்ஸ்ல ஒரு புது புது ப்ராடக்ட கொண்டு வராங்க, வைப்ரேட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ், பெனட்ரேஷன், டென்சிட்டி. ப்ராபபிலி என்ன மீன் பண்றாங்கன்னா, இப்போ யூஸ்வலா அந்த LIC இன்சூரன்ஸ் நீங்க வந்து பே பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ப்ராபபிலி என்ன ஏஜ் கேட்பாங்க, ரிட்டையர்டா அன்ரிட்டையர்டா, எவ்வளவு சேலரி, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, இதெல்லாமே பார்த்து தானே பண்ணுவாங்க, டைரக்டா பண்ணிட மாட்டாங்களே, இதெல்லாமே பார்த்து தானே பண்ணுவாங்க. சோ இதுக்கு பிறகு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அபவ் 60 இயர்ஸ் தான், அதுக்கு பிரீமியம் அதிகமா கட்டுங்க, பட் அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் கவர்டு, இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இனோவேஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் மூலமா பண்றாங்க, நிறைய பெனட்ரேட் பண்ணிருக்காங்க இப்போ. சோ ப்ராபபிலி இந்த 80 சீரிஸ் எக்ஸம்ஷன் எல்லாம் கிடைக்குது இல்ல, இட்ஸ் மீன் டென்சர் நோ. சோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா படி பாத்தீங்கன்னா 2021 எண்டில் எடுத்ததுல டோட்டலா இந்தியாவில 57 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அதுல 27 வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்லயும் அண்ட் ரிமைனிங் 27 இன்னொரு 27 வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ்லயும் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் இருக்குப்பா. சோ ஓகே, ஸ்டாண்டர்டும். FDI பத்தி நம்ம ஃபெமா பத்தி பாத்துருக்கோம் இல்லையா. சோ ஃபெமால வந்து 51% வந்துட்டு வரும்னு சொல்லியிருக்கோம்ல FDIல. சோ அதுல அப் டு 26% வந்து ஆட்டோமேட்டிக் ரூட் இருக்கலாம், அப் டு 26% வந்து அப்ரூவல் இருக்கலாம். இன்சூரன்ஸ் இன்டர்மீடியட்ஸ்னா 100% வந்து வரலாம். இன்சூரன்ஸ் செக்டார் FDI குள்ள வருதுன்னா there is a positive enactment of the Indian legislation, the language of the statute is applied to the facts of the case. எப்பவுமே ஒரு law அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒரு ஸ்டாட்யூட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அது எந்த இடத்துல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன் தட் கேஸ் ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கேன்னா அது ஹோல் ஆக்டுக்கு அப்ளிகபிள். ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், ஏன் இந்த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் இந்த டேர்ம் யூஸ் பண்ணோம்னா, ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு டெத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. சோ இது கவர்டு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேண்டமிக்ல வந்து கோவிட் நிமோனியானால அஃபெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சோ கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ், ஏன் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் மட்டும் இல்ல, இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்றதுக்காகவே வந்து நல்ல வெல் டு டூ ஃபேமிலிஸ் கூட என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் கிட்ட போய் கோவிட் நிமோனியான்னு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. கோவிட் நிமோனியான்னு போட்டா ஆஸ்பர், ஏன்னா அது வந்து நேச்சர் மாதிரி ஆயிடுது, நாட் நேச்சர் பட் ஆப்வியஸ்லி ஆக்ட் ஆஃப் த காட் மாதிரி, விச் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். அப்ப பேண்டமிக்ங்கிற இஷ்யூல வந்து நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியாதுங்கிற கேஸ்ல இந்த மாதிரி எல்லாம் ஆர்குமெண்ட் வச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல இந்த கோவிட் நிமோனியா இருந்தாலும் கவர்டு தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாங்க. யூஸ்வலா நம்ம காமன் லா ஆஃப் இங்கிலாந்து ஃபாலோ பண்றோம், அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்சைன்ஸ் ஃபாலோ பண்ணோம். அதுதான் நம்ம எங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பேசிக் பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். எப்பவுமே இது மட்டும் இல்ல, எப்பவுமே எந்த ஒரு கேஸ் எடுத்தாலும் ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இருக்கும். அது என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் குட் ஃபெய்த், உபரிமே ஃபெடே, which means a contract of utmost good faith. இது மட்டும் இல்ல, எந்த ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆனாலும் நம்ம அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்ல என்டர் ஆகணும். அதுக்கு பிறகு வந்து ஆமா இந்த டவுட் எனக்கு அப்பவே இருந்தது,
அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி தான் நீங்க கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆயிருக்கீங்க, நீங்க கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு அர்த்தம். டோட்டலி பிலீவ்னு அர்த்தம். இது வந்து ஒரு பார்ட்டிக்கு மட்டுமா இல்ல, ரெண்டு பார்ட்டிக்கும் பொருந்தும். அண்ட் ப்ளீஸ் மேக் அ நோட், யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் எவ்ரி மெட்டீரியல் ஃபேக்ட். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா உங்க ஹெல்த் பத்தி உங்களுக்கு தான் தெரியும், நீங்க ஹைட் பண்றதுல ஒன்னும் ஆக போறது இல்ல. சோ யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் எவ்ரி மெட்டீரியல் ஃபேக்ட். கம்பேரிசன் வித் அதர் கான்ட்ராக்ட்ஸ் லைக் மிச்ச கான்ட்ராக்ட் மாதிரி இதுவும் எடுத்துக்கலாமானா எஸ் எடுத்துக்கலாம். ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்தோட என்டர் ஆகணுங்கிறது. சோ திஸ் இஸ் ஒன் பிரின்சிபல், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், மிஸ்ரெப்ரசன்டேஷன். அது என்ன மிஸ்ரெப்ரசன்டேஷன்? முதல்ல ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பாத்தலாமா? சோ ரெப்ரசன்டேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு பண்றது. ப்ராபப்ளி முன்னாடியே பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகும்போது பண்ணுவாங்க. ஏதாவது ரிலேட்டட் மேட்டர் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸாக இருக்கும். பட் இட் வில் நாட் பி an integral part of the contract. இதை ஃபுல்ஃபில் பண்ணணுமானா யூஸ்வலா வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபைனல் அக்செப்டன்ஸ் வரும்போது இந்த பாலிசி கன்வே பண்ணும்போது ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்ப என்ன டவுட்னா, ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் வாரண்டியானா நார்மலி ஜென்ரலா நியர்ங்கிறது ஒண்ணு பெருசா வந்து அது வந்து கான்ட்ராக்ட்ல இன்டெகிரல் பார்ட் இல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வாரண்டியில கூட வராது. சோ ரெப்ரசன்டேஷன்ஸ் எது வந்து நீங்க இன்டெகிரல் பார்ட்ல கொண்டு வரீங்களோ அதுதான் வாரண்டிஸ். அண்ட் இன்கேஸ் இது வந்து அன்ட்ரூவா இருந்ததுன்னா ப்ராபப்ளி இதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். It can be avoided even, please make a note, if the loss does not arise from the fact concealed or misrepresentation. இந்த இம்பார்ட்டன்டான லைன் பா. அதனால இந்த லாஸ் வந்திருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்ல, வாரண்டி அதுதான் இன்டெகிரல் பார்ட்னு சொல்லியாச்சுன்னா that has to be included. யூஸ்வலா இந்த 2 years பீரியட்ங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கும். ஒன்ஸ் ஒரு பாலிசி எடுத்தாச்சு, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாச்சுன்னா இது வந்து இந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன்னால இது வந்து வாலிட் ஆகும், வேலிட் ஆகுங்கிறது 2 years தான் ப்ரூவ் பண்ணுமே தவிர ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் 2 years இட் cannot be called on the question of this ground. Is it okay? Willful and innocent represents, இப்ப ஆக்சுவலா நம்ம ரெப்ரசன்டேஷன்ஸ்ல தான் மெயினா பாக்குறோம். willful and innocent representation இருக்கு. willful representationங்கிறது willful or innocent, willful or innocent. willfulங்கிறது ஆக்சுவலா ஃப்ராட்ங்கிற ஆங்கிள் சொல்லுவாங்க, வேணுட்டே பண்றது. இன்னசென்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ்ங்கிறது மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இது நார்மல் டேர்ம்ஸ். சோ ப்ராபப்ளி இது willful-ஆ இல்லைன்னா இன்னசென்ட்டாங்கிறது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல டீல் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு வந்து இது கண்டுபிடிக்க முடியும் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. whether it's preliminary or part of the contract. ஆமா இது willful தான் அப்படின்னு சொல்றதுக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். willfulனா வேணுட்டே பண்ணிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இன்கேஸ் அவங்க வந்து சொல்லி இருந்தா, டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தா இந்த கான்ட்ராக்ட்ல இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுத்துக்க மாட்டோம்ல. அப்போ இது மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு, அதனால இது மறைச்சாங்க. ஓகே, இது மறைச்சாக வேண்டியது இருக்கு சப்ரஷன். சோ மெட்டீரியலிஸ்டிக்கா சப்ரஸ் பண்ணிருக்காங்களா அண்ட் பாலிசி ஹோல்டருக்கு வந்து இது அந்த டைம்ல தெரிஞ்சிருக்கா. சோ வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்க்ளோஷர். சோ ஒன் வந்து மெட்டீரியலிஸ்டிக், செகண்ட் வந்து சப்ரஷன். சப்ரஷன் மறைக்கிறது, மெட்டீரியலிஸ்டிக்னா மெயினான விஷயத்த மறைக்கிறது. அண்ட் பாலிசி ஹோல்டர் வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கு. இந்த 3 கண்டிஷன்ஸும் வந்து கட்டாயமா willful representations-ல மேஜரா பாப்பாங்க. சோ வாரண்டிஸ்ல பிரீச் வந்ததுன்னா கட்டாயமா பாலிசி அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். although it may not relate to a matter material to the risk insured. அது ரிலேட்டடா இருக்கோ இல்லையோ பிரீச் ஆஃப் வாரண்டிங்கிறது will avoid the policy. இது எக்ஸ்பிரஸாவும் இம்ப்ளைடாவும் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். இது ஓகே, எக்ஸ்பிரஸாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம். ப்ராபப்ளி நிறைய பாலிசிஸ் பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் உமன்ஸ் வந்து கவர் ஆக மாட்டாங்க இல்ல. பிரெக்னன்சி கேஸ்ல வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் வரும், அது எஸ்பெஷலி கவர் பண்ண மாட்டாங்க. பிபி அண்ட் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ ஜெஸ்டேஷனல் அதெல்லாம் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து குரோனிக்கா மாறிடும். சோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மோஸ்ட்லி கன்ஃபைன் டு த மெரைன் இன்சூரன்ஸ் தான். இம்ப்ளைட்னஸ்ங்கிறது மோஸ்ட்லி கன்ஃபைன் டு த மெரைன் இன்சூரன்ஸ் தான். இது வந்து கண்டிஷன்ஸ் அதுக்காக தான் கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆயிருக்கும். இப்ப லைஃப் இன்சூரன்ஸ்ல டெத்ங்கிறது கண்டிஷனா இருக்கும். சோ இட் வில் பிரிஸ்கிரைப் தி லிமிடேஷன்ஸ். இந்த டெத் வந்து எதை வச்சு இருக்கக்கூடாது. சோ நேச்சுரல் டெத்தா இல்லைன்னா ஆக்சிடென்டல் டெத்தா, ஆக்சிடென்டல் டெத்தா தான் எப்படி இது வந்திருக்கு அதெல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டா பிரேக் பண்ணலாம்பா, பிரசிடென்ட் அண்ட் சப்சிக்வென்ட். பிரசிடென்ட்ங்கிறது பாலிசிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். இன்கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் அப் இனிஷியோ ஆயிடும். இது கண்டிஷன் சப்சிக்வென்ட்னா கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆன போது நீங்க ஃபுல்ஃபில் பண்ணனா இட் வில் பிகம் சப்சிக்வென்ட்லி வாய்ட். சோ இது வந்து வாய்ட் அப் இனிஷியோன்னு சொல்லுவோம், இது வந்து வாய்ட்னு சொல்லுவோம்.
ஓகே, ஒரு கான்ட்ராக்ட் வேலிடா வச்சுக்கிறதுக்கு நீங்க கம்ப்ளீட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கேசஸ்ல வந்து லைஃப் சர்டிபிகேட் தரணும் சொல்லுவாங்க, இல்லைன்னா அது எடுக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேசஸ்ல. அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் திஸ் கேட்டகரி இம்ப்ளாய்டு கண்டிஷன். ஸோ இம்ப்ளாய்டு கண்டிஷன்ங்கிறது எப்போ எந்த ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் என்ன ஸ்பெசிபிக் இன்க்ளூஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் அதுல ஒரு சில விஷயங்கள் குட் ஃபெய்த் ஆமா இருக்கணும். இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட், ஸோ எது மேல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்குங்கிறது இருக்கணும். இதெல்லாம் அண்டர்ஸ்டுட். ஓகே, இதெல்லாமே இம்ப்ளாய்டு. சோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ் தான், இம்ப்ளாய்டு தான். சோ ஸ்டேட்டபிளா இல்லையாங்கிறது நம்ம செக் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். டெஃபினட்டா இருக்கணுங்கிறது அர்த்தம். நேச்சர், எஸ், இதோட கண்டிஷன் ப்ராபப்ளி இது வந்து ரெடியூஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா பீரியட் ஆஃப் லிமிடேஷன் வந்து கர்டைல் பண்றதுக்கோ குறைக்கிறதுக்கோ இருக்கு. ஆனா ஆக்சுவலா வந்து இருக்கிற பீரியட் விட ஷார்ட்டர் பீரியட் பண்றதுக்கு நேச்சர் லா வந்து நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. சோ இட் பிகம்ஸ் வாய்ட். non-recourse or non-recourse or non-mentioned condition. ஏதாவது recourse எடுக்கலாமா which has not been mentioned in the policy, ஆனா no, they cannot take. So liability வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக recourse எடுக்கலாமானா no, they cannot take. Okay, so modern insulators கேஸ்ல இது ப்ரூவ் பண்ணது. ரைட்ஸ் எப்படி என்ஃபோர்ஸ் பண்றது? இன்சூரன்ஸ் பாலிசி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரைட்ஸை கர்டைல் பண்றதுக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு கட் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல. ஆனா ஃபர்ஃபீட் பண்றதுக்கும் வெயிட் பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், பிரீமியம் அமௌண்ட் நீங்க பே பண்ணாம விட்டீங்க, அப்போ தென் வில் பி ஃபர்ஃபீட்டட். ஃபர்ஃபீட்டட்னா தெரியும்ல, ஏர்லியரா இருக்க பிரீமியம் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. ஓகே, வேவர்னா அந்த ரைட்டை வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடும். சோ இந்த மாதிரி கேசஸ். சோ திஸ் இஸ் கவர்ட் அண்டர் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி வெர்சஸ் திஸ் பர்சன். ஓகே, டன். And we have this one important concept called as indemnity and subrogation. Indemnityங்கிறது எல்லா கேஸ்லயும் அது கவர்டு. சோ எவ்வளவு லாஸ் இருக்கோ அந்த லாஸுக்கு உண்டான ஃபுல்லா நீங்க காம்பன்சேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து லைஃபுக்கோ பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸோ கவர் ஆகாது. எப்பவுமே வந்து இப்போ உங்க வீட்டுல வந்து உங்க பேர்ல வந்து ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க, ஒரு 50,000 எடுத்திருக்காங்க. நீங்க எப்பயாவது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்களா, என்னமா என் லைஃபோட ஒர்த் 50,000 தானான்ட்டு? See, 50,000 என்ன 50 crores எடுத்தா கூட you cannot say your life is valid only worth only for 50 crores or 50,000. இது என்ன அமௌண்ட் வேணாலும் இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டென்டிஃபை பண்ண முடியாது. இண்டென்டிஃபைனா காம்பன்சேட்டிங் த ஹோல் லாஸ் பண்ண முடியாது, அது கஷ்டம். The insurer will undertake the indemnifier. The insurer will undertake to indemnify the insured for the actual loss suffered. Probably இது வந்து நம்ம மெரைன் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு பேசலாமே தவிர இந்த கேஸ்ல பேச முடியாது. அண்ட் ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குது, ஏன்னா இது வந்து கண்டிஜென்சி கேஸ்ல வரும். ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட கண்ட்ரோல்லயோ இல்ல யார் வந்து அந்த பாலிசி வாங்கியிருக்காங்களோ அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது. சரி, ஓகே. இதெல்லாம் ரெக்கவரபிள் அமௌண்ட். சரி, இன்கேஸ் ஏதோ சம்திங் பேட் ஹேப்பன்ஸ், even within the maximum limit, the insurer cannot recover more than what he establishes to his actual loss. Please make a note. Is the recoverable amount defined or discussed in this Vania Silks Private Limited? ஏற்கனவே வந்து மேக்ஸிமம் லிமிட் 5 crores இல்ல 10 crores நீங்க வந்து இன்சூரன்ஸ் வாங்கி இருந்தாலும் லாஸ் என்னவோ அதுக்குதான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியுமே தவிர நான் 5 crores போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியாது. இட் ஓகே? மெரைன் இன்சூரன்ஸோட கான்ட்ராக்டோட நேச்சர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இண்டெம்னிஃபை பண்றதுதான் இங்க. ஓகே, சோ ப்ராபப்ளி மெரைன் இன்சூரன்ஸ் ஒரு ஷிப்ல போகும்போது ஏதாவது ஆயில் லீக்கேஜ் இல்லைன்னா வந்து ப்ராபப்ளி இந்த மாதிரி இருக்கலாம். ஆயில் லீக்கேஜ் இல்லைன்னா வந்து ஷிப் ரெக்கிங், எல்லா ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கனால குட்ஸ் 3 months வந்து எல்லா ஷிப்ல ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஆக்சுவலா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, மெரைன் இன்ஜினியர்ஸ் உள்ள இருப்பாங்க. சோ அவங்க உள்ள இருந்தே அவங்க சரி செஞ்சுருவாங்க. சம்டைம்ஸ் அவங்களால சரி பண்ண முடியல, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அங்க வந்து இல்ல. அந்த டைம்ல வந்து they will ask support ship to come and make it சர்வீஸ் வந்து நீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த கேஸ்ல வந்து இட் டேக் அ லாட் ஆஃப் டைம், அன்எக்ஸ்பெக்டட் டிலே ஆர் அன்எக்ஸ்பெக்டட் லாங் டைம் வரலாம். சோ அந்த டைம்ல இருக்கிற ஸ்டாக் வந்து ஸ்டேல் ஆகுது, தட் இஸ் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, டேட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து கம்ப்ளீட்டா இண்டெம்னிஃபை பண்ணுவாங்க. திஸ் இஸ் த நேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு மெரைன் இன்சூரன்ஸ். அமௌண்ட் ஆஃப் இண்டெம்னிட்டிங்கிறது எஸ், இந்த இன்ஜுரி என்ன லாஸ் என்னங்கிறது ப்ரூவ் பண்ணணும். எவ்வளவு லிமிட்டட் அமௌண்ட் சொல்லிட்டு பாலிசில ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ அதுதான். And the C point, it has to go only for proximate causes. Proximate நீங்க இப்படி ரீட் பண்ணுங்களா, அப்ராக்சிமேட் பாருங்க, ஒரு ஏபி மட்டும் முன்னாடி போட்டுக்கோங்க. அப்ராக்சிமேட் காஸ்ட் தான் எக்ஸாக்டா அப்படி டிட்டோ வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு சைடு வந்து ஆயில் லீக்கேஜ் ஆச்சு, அதனால வந்து குட்ஸ் டேமேஜ் ஆச்சு, அப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஆயில் லீக்கேஜ் ஆச்சுனால குட்ஸ் ப்ராப்ளம் ஆச்சுங்கிற கேஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட்.
அண்ட் வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பார்ப்பாங்க. சரி, ஓகே. சோ இந்த பேசிஸ்ல தான் வந்து இண்டெம்னிட்டி அமௌண்ட் டிஃபைன் பண்ணுவாங்க. சோ வாட் எவர் இட் இஸ், அந்த லாஸே வந்து வராம இருந்தா அந்த பொசிஷன்ல இருக்கும்போது எவ்வளவு இருக்குமோ அந்த மாதிரி ஆங்கிள் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. சப்ரோகேஷன்ங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் பீரியடுக்காக இருக்குது. So it's a insurance company right to hold under your policy. ப்ராபபிலி ஒரு கவர்டு கிளைம் வர வரைக்கும், ஒரு ரீஇம்பர்ஸ் ரிக்வெஸ்ட்மெண்ட் கேட்கற வரைக்கும் அவங்க சப்ரோகேட் பண்ணலாம். விச் மீன்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ப்ராக்சிமேட் காஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது என்ன இந்த ப்ராக்சிமேட் காஸ்ட்? காஸ் ஆஃப் ப்ராக்சிமா நான் ரிமோவ் ஸ்பெக்டர். சோ நம்ம எக்ஸாக்டா என்ன ரீசனுக்காக ஆக்ஷன் ஆஃப் லாஸ் எடுக்க முடியுங்கிறது இருக்கணும் அவசியம் இல்ல. அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ரீசன் இருந்தாலே போதும். சோ ரிமோட் காஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ யூ கேன் ரெஃபர் திஸ் கேஸ் லா ஸ்டான்லி வெர்சஸ் வெஸ்டர்ன் இன்சூரன்ஸ் கம்பெனி. சோ என்ன ப்ராப்ளம் வந்திருக்கோ, என்ன லாஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ அதோட ப்ராக்சிமேட் ரிசல்ட்ஸ பார்த்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த பாலிசி கிளைம் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ப்ரூவ் பண்ண இது வந்து ப்ராக்சிமேட் காஸ்ட்னாலதான் ஆச்சு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ற மாதிரி. அண்ட் ஒன் மோர் ஹெட்டிங் ஹியர் இஸ் இன்சூரன்ஸுக்கும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கும் க்ளோஸ்லி கனெக்டட் இருக்கு. ஆக்சுவலா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பத்தி ஒரு சின்ன ஐடியா. அது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா, நீங்க ஒரு கன்சியூமர்ஸ் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க. சோ ப்ராடக்ட் இன்க்ளூட்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க, ப்ராடக்ட் வாங்கும் போது அதுல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி இல்ல, பர்த் வைல் இல்ல, பையிங், அந்த மாதிரி கேசஸ் வந்து யூ கேன் ஃபைல் அ கேஸ். யூ கேன் கோ டு த கன்சியூமர் கோர்ட். ஓகே, சோ ப்ராப்ளம் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ சோஷியோ எக்கனாமிக் லெஜிஸ்லேஷன். இந்த ஆக்டோட மெயின் இன்டென்ஷனே வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் தான். இந்த ஆக்டோட நேச்சர் பாத்தீங்கன்னா காம்பன்சேட்டிவ் நேச்சர். அப்படின்னா நீங்க வந்து வாங்கினது ஒரு 10 ரூபாய் பொருளா இருந்தாலும் இதனால வந்த லாஸ் வந்து 1000 ரூபாவோ 1 கோடி ரூபாய் வந்தாலும் அதை நீங்க காம்பன்சேட் பண்ணி ஆகணும். ஓகே, மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா புனிட்டிவ் லாஸ் சொல்லுவாங்க. புனித தற்காப்புக்காக இல்ல பெக்யூனரியா மாத்ததுக்காக இருக்குது. பட் இங்க வந்து காம்பன்சேட்டரி லாஸ். சரி, ஓகே. இன்சூரன்ஸ் சர்வீசஸ் இதுல ஃபால் ஆகுமா? இப்ப கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் இன்சூரன்ஸ் தான். ஆக்சுவலா இன்சூரன்ஸ்ங்கிறது சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது. சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பாலிசி ஹோல்டர் வந்து என்ன பண்ணலாம்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். சோ ஏதாவது டிஸ்பியூட்ஸ் பாலிசி ஹோல்டருக்கும் இன்சூரருக்கும் இருக்கு, கான்ட்ராக்ட் வந்து ரெப்புடியேட் ஆகுது, இந்த மாதிரி கேசஸ்லயும் ஃபைல் பண்ணும். லோக்கல் ஸ்டாண்டிங் கேட்கிறோம்ல, அதான் வந்து லோக்கல் ஸ்டாண்டிங். என்னென்ன ரைட்ஸ் அவங்களுக்கு அசைன் பண்ணிருக்கோ அதை பேஸ் பண்ணிருக்கு. அண்ட் ஜென்ரலா வந்து கோர்ட் வந்து இட் வில் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த லோக்கல் ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்சூர்ட். சோ லோக்கல் ஸ்டாண்டிங் இது ரைட் ஆர் கெப்பாசிட்டி டு பிரிங் அன் ஆக்ஷன் ஆர் டு அப்பியர் இன் த கோர்ட் தான் லோக்கல் ஸ்டாண்டிங். இது வந்து நாட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் த கன்சியூமர் ஆக்ட் டிக்ளேர் பண்ணாங்க. ப்ராபப்லி வி ஷால் டேக் திஸ் கேஸ் லா ஃபார் ரெஃபரன்ஸ். நியூ இந்தியா இன்சூரன்ஸ் அஷூரன்ஸ் கம்பெனி வெர்சஸ் திஸ் பர்சன் சைனானி. As no service is rendered to them directly, there is no direct provision of service. அதனால வந்து இது கவர் ஆகாதுன்னு கொடுத்தாங்க. So neither the subrogation or the transfer of the right will refer the legal status of the consumer. So என்ன ரெமிடி அவைலபிள்னா அவ்வளவுதானே. ஐயோ கோர்ட்டுக்கு போக முடியாதா, கேஸ் போட முடியாதுன்னு அப்படி இல்லைங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி நாட் கவர்டு. நார்மலா நீங்க சிவில் கோர்ட்ல போயிட்டு உங்க லாஸை ரெக்கவர் பண்றதுக்காக கேட்டுக்கலாம். இஸ் இட் ஓகே? இது ஹெட்ஜிங் ஆஃப் ரிஸ்காக பண்ணலாமானா ஆக்சுவலா இது வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக இல்லைன்னா ஒரு கன்சூசிங் அ பெனிஃபிட் ஆர் இன்கரிங் அ லயபிலிட்டி. ஸோ ப்ராபப்லி எல்ஐசி வந்து உங்க பேர்ல பாலிசி வாங்கியிருக்காங்கன்னா, உங்க நேம்ல பாலிசி இருக்குன்னா, உங்களுக்கு பிறகு இந்த எல்ஐசி அமௌண்ட் வந்து யாருக்கு போகும்? இந்த அமௌண்ட்ங்கிறது லாஸ் இல்லையா? இந்த அமௌண்ட் வந்து யாருக்கு போகும்னா உங்களோட நாமினிக்கு போகும்ல. சோ திஸ் பர்சன் ஹாஸ் அ இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். ஓகே, சோ என்னது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது? இது ஒரு இன்ட்ரெஸ்ட். அத ரிஸ்க் ப்ராபப்லி அந்த ப்ராக்சிமேட் காஸ்ட்னால ஏதாவது டேமேஜ் நடந்ததுன்னா அந்த டேமேஜ்னால ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் லூஸ் ஆகணும், ஏதாவது லயபிலிட்டி இன்கர் ஆகணும். சோ இந்த நாமினிக்கு வந்து நீங்க இல்லாதனால ஒரு என்னது லயபிலிட்டி இன்கர் ஆகும், இனிமே ஃபேமிலியை பார்த்துக்கணும் எக்ஸெட்ராங்கிறது. இல்லைன்னா வந்து பெனிஃபிட்டை வந்து லூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டோட வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சோ இந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல பேஸ் பண்ணி தான் இந்த வேலிடிட்டி பார்ப்பாங்க. நார்மலா இதோட நேச்சர் பாத்தீங்கன்னா வேஜனிங் அக்ரிமெண்ட் சொல்லுவோம். அண்ட் இது வந்து வாய்டுப்பா. ஓகே, ஆக்சுவலா வந்து இது வந்து வேஜனிங் அக்ரிமெண்ட் இல்ல, கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் தான். வேஜனிங் அக்ரிமெண்ட் தான் வாய்டு, கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் வந்து வேலிட் தான் இது. ஓகே,
சோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும் போது என்ன கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்க லைஃப் ஆர் ப்ராப்பர்ட்டில இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் வந்தா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நாமினி தரவங்க வந்து என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. யூஸ்வலா ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் ஸ்பௌஸா இருப்பாங்க. ஓகே, சைல்டு அந்த மாதிரி கேசஸ்ல வந்து மதர் ஆர் ஃபாதரா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க இல்லையா. இதே ப்ராப்பர்ட்டியா இருந்தா அந்த ஓனர் தான் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். இதை செக் பண்ணணும் இவங்களுக்கு இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்ட்டு. இதுவும் வந்து நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி கேஸ்ல ஹேப்பன் தான். இந்த இன்சூரன்ஸ்னால ப்ராபப்ளி இந்த இன்சூர்டு பர்சன்னால அவங்களோட லைஃப் இல்ல ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது டேமேஜ் வருது, அந்த மாதிரி கேசஸ்ல வந்து எஸ் இது வந்து அவங்களுக்கு இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து கேஸ் டு கேஸ் வேரி ஆகுது. அண்ட் ஒரு சில ஜட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட் அண்ட் டெட்டா இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு, எம்ப்ளாயர் எம்ப்ளாயிங்கிற ரிலேஷன்ஷிப் வருதுன்னா எவ்வளவு டெட் இன்கர் பண்ணிருக்காங்களோ எவ்வளவு ரெமுனரேஷன் டியூவோ அது வரைக்கும் தான் எக்ஸ்டென்ட் இருக்கு. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் ஒன்லி தெர் இஸ் அன் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சில ஜட்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்ப முக்கியமா இதுல என்ன விஷயங்கள் நீங்க கன்சிடர் பண்ணோம்னா இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட் வச்சுதான் பார்க்கணுமே தவிர என்டரிங் ஆர் பாலிசி வாங்கும் போது பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட்ல தான். சோ எல்ஐ தட் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் பர்சனல் ஆக்சிடென்ட் கேஸ்ல அட் த டைம், சோ இது வந்து மாறுது இல்லையா, பிரசன்ட் அட் த டைம் ஆஃப் டேக்கிங் த பாலிசி பாக்குறாங்க. ஃபயர் இன்சூரன்ஸ் ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் கேஸ்ல வந்து போத் அட் த டைமும் பாக்குறாங்க, அட் த டைம் ஆஃப் தி ஆக்சிடென்ட்டும் பாக்குறாங்க. மெரைன் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீட் நாட் ஹேவ் எனி இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அட் டைம் ஆஃப் டேக்கிங் த பாலிசி. ஏன்னா இது சம்டைம்ஸ் கன்சைன்மெண்ட்ல கூட போகும்ல, என்னோட ஓன் சார்ட்டர்ஷிப்ல அனுப்பணும் அவசியம் இல்லையே, கன்சைன்மெண்ட்ல கூட போகுமே. அண்ட் வி ஹேவ் திஸ் பர்டிகுலர் கேஸ் லாஸ், நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம் பிறகு. ஓகே, லெட் மீ கோ ஃபார் டெஃபினிஷன்ஸ். பார்த்தலாமா? ஹூ இஸ் திஸ் அத்தாரிட்டி? சோ நம்ம ஐஆர்டிஏ தான் சொல்றோம். லைன் பை லைன் போகல, எது வேணுமோ அது மட்டும் பாக்குறேன். சோ பாலிசி ஹோல்டர் தெரியும் இல்லையா, ஹூ இஸ் ஹோல்டிங் திஸ் பாலிசி. பேங்கிங் கம்பெனி, நார்மலா நம்ம பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் படி இருக்கிற பேங்கிங் கம்பெனி. கண்ட்ரோலர் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராபப்ளி இங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணும், அவங்களுக்கு என்ன பவர்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் தே ஹேவ், வாட் ஆர் த டியூட்டிஸ் தே ஹேவ் டு பெர்ஃபார்ம்ங்கிறது சொல்லும். இங்க வந்து இந்த 3 ஆக்ட்ல எந்த ஒரு ஆக்ட்ல கவர் ஆயிருந்தாலும் ஓகே தான். அண்ட் கோர்ட்ங்கிறது பிரின்சிபல் சிவில் கோர்ட்டை தான் மீன் பண்றோம். சரி, ஓகே. அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ்ங்கிறது ஃபயர், மெரைன், மிச்ச இன்சூரன்ஸ் பிசினஸ் எல்லாமே. ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு இன் பேஷண்ட், அவுட் பேஷண்ட், சிக்னஸ் பெனிஃபிட்ஸ்க்காக வரது எல்லாமே. கவர்மெண்ட் செக்யூரிட்டினா பப்ளிக் டெட் ஆக்ட் படி நம்ம கவர்மெண்ட் செக்ஸ் சொல்லுவோம்ல, G6 அதெல்லாமே கவர்டு. இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார்ம்லி ப்ராபப்ளி இது வந்து 2013 ஆக்ட்ல என்னது ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஆஸ் அ பப்ளிக் கம்பெனியா. அதுக்கு பிறகு வந்து 49% வந்து யார் ஹோல்ட் பண்ணிருக்கணும், தட் இஸ் இந்தியா ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டா இருக்கணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாமே இருக்கும். அண்ட் சோல் பர்பஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் கேரி ஓவர் பண்றதா இருக்கணும். அண்ட் திஸ் ஒன் பர்டிகுலர் கேஸ் இஸ் அபவுட் ரீ இன்சூரன்ஸ். ஸோ ரீ இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க XYZ நீங்க எல்லாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, அது பாலிசி வாங்கிருப்பீங்க. இதுல ஏதாவது ஒரு பேட் சிச்சுவேஷன் அக்கர் ஆச்சுன்னா இந்த கம்பெனிக்கு வந்து டோட்டலா திவால் ஆயிடும். அதனால இந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா சேஃபர் சைடுக்கு இன்னொரு கம்பெனில வந்து இன்சூர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சோ திஸ் இஸ் வாட் இட் வாஸ் தி இன்சூரன்ஸ் பிசினஸ். இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இன்சூரர்னா யாரு சொல்லலாம், ஸ்டாட்யூட்டரி சைடு இந்தியால இருக்கிறது அண்ட் இன்க்ளூடிங் திஸ் ஒன் ஆல்சோ லைக் லாயர்ஸோட ஆக்ட் படி யூகே லான்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஆங்கிள் இருக்கிறதும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், சோ எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே கேஸ் தான் இங்கேயும். சோ ப்ராபப்ளி தே வில் அக்ரி டு கெட் த பேமெண்ட் பை வே ஆஃப் கமிஷன் ஆர் அதர் ரெமுனரேஷன் அண்ட் தே வில் பிரிங் த பிசினஸ். இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினா பிரின்சிபல் பிசினஸ் வந்து ஷேர்ஸ், ஸ்டாக், டிபென்ச்சர்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ் வந்து அக்வயர் பண்றது தெரியும் உங்களுக்கு. இது லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் business upon human life, including payment of money assured on death, except this death by accident இருக்கும், on happening of a contingency event on human life. So, okay. Then any contract which is subject to payment of premiums also for a term dependent on the human life and shall include. So, probably என்ன age, etc. பார்ப்போம் இல்லையா, அதெல்லாமே. And shall be deemed to include ஏதாவது disability, ஏதாவது indemnity like triple and double indemnity accident benefits சொல்லுவாங்க, ஏதாவது ஆனிட்டி கிராண்ட் பண்றது, சூப்பர் ஆனிவேஷன் அலவன்சஸ் கொடுக்குது. இதெல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ்ல எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ரீ இன்சூரன்ஸ்ங்கிறது எஸ் ஒரு இன்சூரன்ஸ் இன்னொரு இன்சூரோட ஃபயர் இன்சூரன்ஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபயர்னால ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல் லாஸ் ஆர் இன்சிடென்டல் பை ஃபயர். லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் again is the same. மெரைன் இன்சூரன்ஸ் எஸ் மெரைன் பத்தி இருக்கிறது.
okay, which is legally insured on vessels, cargoes, freight, goods, wares, merchandise. பாருங்க ஷிப்னா நம்ம ஷிப்னு சொல்ல முடியாது. ஷிப் வந்து எப்படி எல்லாம் பிரிக்க வேண்டியதா இருக்குல்ல. சோ இதெல்லாம் போய் பார்த்து செக் பண்றது. வேற நாட் இன்க்ளூடிங் வேர் ஹவுஸ் ரிஸ்க். ஓகே சம்டைம்ஸ் இட் மே பி இன்க்ளூடிங். ஸோ இந்த ஸ்டாக் எடுத்துட்டு போறாங்க, அந்த ஸ்டாக்கோட டேமேஜ் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இல்ல வேற ஏதாவது கன்சிடர் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஓகே சோ திஸ் ஹேப்பன்ஸ். சோ இது கொடுத்துச்சுன்னா பண்ணலாம். சோ நோ பர்சன் ஷால் டேக் அவுட் ஆர் ரினியூ எனி பாலிசி in respect of any property in India or any ship or other vehicle, so not vehicle, vessel or aircraft registered in India. அந்த இன்சூரன்ஸோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் வந்து அவுட் சைட் இந்தியால இருக்கும்போது என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும்? இட்ஸ் நாட் அ நார்மல் கம்பெனி இல்லையா? என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும்னா no insurer carrying on this business insured in India or after the commencement etc etc etc, but in the minimum paid up capital ஓட இருக்கணும். லைஃப் ஆர் ஜெனரல் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் 100 crores, ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் 100 crores, ரை இன்சூரன்ஸ் தான் 200 crores. ஏன்னா இன்சூரரோட இன்சூரர் ரிஸ்க் வரும் இல்லையா? இது தவிர வேற ஏதாவது பெய்ட் அப் ஈக்விட்டி கேபிட்டல் வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்தந்த ப்ரொவிஷன்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வில் பி ரெஃபரிங் கம்பெனிஸ் ஆக்ட், செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஸ் பர் தட் லா ஹஸ் பீன் டிஃபைன்ட். அண்ட் நெட் ஓன் ஃபண்ட்ஸ் வந்து கட்டாயமா 5,000 crores ஆச்சு இருக்கணும், விச் மீன்ஸ் நாட் லெஸ் தென் 5,000 crores. ஃபர்தர் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் லைக் ஆஸ் யூஷுவல் நார்மல் கம்பெனி தானே அது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டா சொல்லிருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஓட்டிங் ரைட்ஸ், இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். வித் ரெஸ்பெக்ட் டு paid up amount பாத்தீங்கன்னா டூரிங் எனி பீரியட் நாட் எக்ஸீடிங் 1 year they are allowed to pay that. So 1 year மேல ஆயிடுச்சுன்னா it has to be completely closed. And எல்லா டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ்க்கு வந்து ஒரே மாதிரி paid up amount தான், எக்ஸிஸ்டிங் நியூ ஆர் வாட் எவர் இட் இஸ். நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி அபவ், இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமானா இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1950 பிறகு சிங்கிள் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்கணும் அண்ட் ப்ராபப்ளி எல்லாமே சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாமே சேமா இருக்கணும்னு பார்த்தோம், எல்லா ஷேர்ஸோட வேல்யூவும் இந்த இடத்துல சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு கொண்டு வந்தாங்க. இது மட்டும் தான் மேஜர் அமெண்ட்மெண்ட். இதோட பாத்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஒரு பிரிஸ்கிரைப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு அவசியம். அண்ட் இந்த ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட் அண்ட் அதர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக்ஷன் 13 படி தான் இருக்கணும். இட் ஷுட் பி பிரிண்டட் அண்ட் 4 காப்பீஸ் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஒவ்வொரு இதுலயும் வந்து சேர்மன் அண்ட் 2 டைரக்டர்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃபீஸர் சைன் பண்ணிருக்கணும். கம்பெனில வந்து மேனேஜிங் டைரக்டர் தான் மேனேஜிங் டைரக்டர் சைன் பண்ணிருக்கணும். அண்ட் தட் ஷால் பி சைன் பை தி ஆடிட்டர் ஹூ மேட் த ஆடிட் அண்ட் த அக்யூசரி ஆல்சோ ஹூ ஹஸ் மேட் த வேல்யூவேஷன். எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணணும்னா அந்த பீரியட் எண்ட் ஆனதுல 6 monthsக்குள்ள பண்ணணும். அண்ட் இஃப் த அத்தாரிட்டிஸ் ஃபைண்ட் த ரிட்டர்ன் இஸ் நாட் ரைட், லைக் டிஃபெக்டிவ் ஆர் இன்ஆக்குரேட் இருந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அக்யூசரியல் வேலிடேஷன் ஆர் ரிப்போர்ட்டுங்கிறது அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் டெஃபினட்டா ஒவ்வொரு லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் கேரி பண்றவங்க கிளியரா பிசினஸ் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களோட லயபிலிட்டிஸ பத்தி வேல்யூ பண்ணி தர மாதிரி. ஓகே சோ எந்த சச் டேட்டுங்கிறது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே சோ ப்ராபப்ளி வேல்யூவேஷன்ல வந்து ஏதாவது ப்ராப்பரா அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இண்டிகேட் ஆகல, இல்லைன்னா வந்து லைக் டிஃபெக்டிவ் ஆர் இன்ஆக்குரேட்னு சொல்றோம் இல்லையா, அந்த டேர்மை விட எக்ஸீட் ஆகும். ஏன்னா இது வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர் வேல்யூவேஷன் போறதுக்கே சான்சஸ் இருக்கு. சோ ப்ராபப்ளி இந்த டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னா ஓகே கரெக்ட் பண்ணிடலாம், இன்ஆக்குரேட்டா இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிடலாம். பட் ஒரு பிசினஸே வந்து டிஸ்க்ளோஸ் எல்லாம் தப்பா இருந்ததுன்னா தப்பு இல்லையா? சோ இன்வெஸ்டிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன் வந்து திரும்ப பண்ண சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. How the policies and claims are recorded na clear on the every policy la and the clear content இருக்கணும். ஓகே எல்லா பிசினஸ்லயும் என்ன மாதிரி பிசினஸா இருந்தாலும் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பாலிசி ஹோல்டர், எந்த டேட்ல வந்து பாலிசி எஃபெக்டிவா இருக்கு, எந்த டேட்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபர் அசைன்மெண்ட் நாமினேஷன் நடந்திருக்கு, இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் ரெக்கார்ட் ஆஃப் இது பாலிசிக்கு ரெக்கார்ட் ஆஃப் கிளைம்ஸ் பொறுத்த வரைக்கும் name and address more or less the same thing, on which case it is being discharged etc. எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா எனி சச் ஃபார்ம், பட் யூஸ்வலா வந்து இப்ப இ மோட் இருக்கனால எல்லாமே இ மோட்ல வந்துருது. And what about the other things the business is getting transacted and what are the policies issued with respect to the specified threshold period, இதெல்லாமே வந்து மென்ஷன்ட் ஆகும். ஓகே next goes with section 27. Who has to invest? Yes, every insurer investment of assets இல்லையா? சோ இப்ப ஃபண்ட் வருது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இதுதானே மெயின் ஹைலைட். ஹூ ஹாஸ் டு இன்வெஸ்ட்? எவ்ரி இன்சூரர். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் இங்க இருக்கு பாருங்க. சோ இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுத்திருக்கேன். Invested assets shall not be equivalent of less than the following, which means the whole thing. Okay, which means one second. So probably இப்படி வச்சுக்கலாம்.
இது வந்து ஏ. ஓகேயா? இது மொத்தமா சேர்த்து பி. ஏ வந்து இன்வெஸ்டட் அசட்ஸ். இந்த இன்வெஸ்டட் அசட்ஸ் ஷால் பி ஈக்குவலன்ட் டு நாட் லெஸ் தென் அப்படின்னா அட்லீஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியா இருக்கணும். வாட் இஸ் பி பார்க்கலாமா? Amount of his liability to holders of life insurance policy in India account of matured claims. Okay, let me box this one. Claims mature ஆச்சு, அப்போ வந்து எனக்கு அது liability இல்ல. Matured claims தான் liability இல்ல எனக்கு. So இது வந்து matured claims are first one. Second category. Amount required to meet the liability on policies of life insurance maturing for payment in India less the amount of premium which has fallen due to the insurer. இது வந்து மெச்சூர்டு, இது வந்து இன்னும் மெச்சூர் ஆகல. ஓகே, மெச்சூர் ஆகலனாலும் என்னோட லைபிலிட்டி எப்ப வேணாலும் வரலாம். அது தவிர பிரீமியம் அவங்க சைட் பே பண்ண வேண்டியது இருக்குல்ல. லெஸ் த அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் விச் ஹஸ் ஃபாலன் டியூ. ஃபாலன் டியூ இனிமே வரப்போறது இல்ல. இன்கார்டு பிரீமியம் இல்லையா, அது இன்கார்டு பிரீமியம் அவங்க பே பண்ணாம இருக்கிறாங்க. அண்ட் தட் ஹாஸ் பீன் அன்பெய்ட். சோ அன்பெய்டு பிரீமியம். சோ அந்த பிரீமியம் வந்து அன்பெய்டு இருக்கு. அண்ட் கிரேஸ் டேஸ் கொடுத்திருக்காங்க பேமெண்ட்டுக்கு, அதுவும் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்லி உங்களுக்கு அசட்டா மாறிடும். And amount due to the insurer for loans granted on within the surrender values of policy, இதுவும் இருக்கலாம். And இதுவும் வந்து assume the liability தான் கன்சிடர் பண்றோம். So A greater than or equal to B ஆ இருக்கிறது தான் வந்து invested assets சொல்லுவோம். ஓகே, manner of investment, life insurance ஒரு கேட்டகரி and general insurance ஒரு கேட்டகரி. அட்லீஸ்ட் 25% வந்து பாருங்க சம் above. So 25% மேல வந்து கவர்மெண்ட் செக்ஸ்ல, இது வந்து 25% இவங்களுக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தவிர மத்த அப்ரூவ் செக்யூரிட்டிஸ்ல பண்ணலாம்னா ஃபர்தர். சோ இன் அடிஷன் திஸ் 25%, another 25%, நாட் லெஸ் தென். அப்போ இன்னொரு மினிமம் 25% கொடுக்கலாம். இங்கே வந்து 10% கொடுத்தா போதும். இது தவிர அதர் அப்ரூவ் செக்யூரிட்டிஸ், இது தவிர ஸ்பெசிஃபைட் அப்ரூவ் செக்யூரிட்டிஸ் இருக்கும். லைக் கண்டிஷன்ஸ் லிமிடேஷன்ஸோட இருக்கும். மிச்சம் பேலன்ஸ் வந்து இதுல போட்டுக்கலாம். இட் ஓகே? இது செக்ஷன் 27. சோ இட்ஸ் குவைட் அன் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். 27A பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்சூரரோ லைஃப் இன்சூரன்ஸ் படி எந்த ஒரு கண்ட்ரோல்டு ஃபண்ட்லயோ ஜெனரல் இன்சூரன்ஸ் படி வேற ஏதாவது பார்ட் ஆஃப் தி அசட்ஸ்லயோ இன்சூர் பண்ணக்கூடாது. அதர்வைஸ் அதுக்குன்னு அப்ரூவ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஏதாவது ரெகுலேஷன்ல ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரொமோட்டர் கம்பெனில பண்ணலாமா? 27C பண்ணலாம். பட் மேக்சிமம் வந்து 5% தான் பண்ண முடியும். அதுவும் வந்து ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, டன். லோன் ப்ரொஹிபிட் பண்றது, எஸ், லோன் ப்ரொவிஷன் வந்து ப்ரொஹிபிட்டட். டெம்பரரி அட்வான்சஸ், ஹைப்போதிகேஷன்னால, பர்சனல் செக்யூரிட்டி இதெல்லாமே ப்ரொஹிபிட்டட். ஓகே, ஆனா லோன்ஸ் ஆன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வித்தின் த சரண்டர் வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, அண்ட் லோன் டு ஹூம், இது வந்து ரீ இன்சூரன்ஸ்க்கு பொருந்தாது, ஏன்னா அவரே இஷ்யூ பண்ண மாதிரி இருக்கும். லோன் டு ஹூம், யாருக்கெல்லாம் டைரக்டர் லோன் தரலாம்னா டைரக்டர், அந்த கம்பெனியோட டைரக்டருக்கு, மேனேஜருக்கு, அக்விஷரிக்கு, ஆடிட்டருக்கு. அக்விஷரினா இந்த வேல்யூஷன் பண்றவங்க அக்விஷரிஸ் சொல்லுவாங்க. Officer of the insurer, if the company or to any other company or firm in which that director etc holds the position of this person. Okay, இப்போ Mr. X வந்து director of a company. ஓகேயா, கொஞ்சம் பாருங்க. Mr. X வந்து director of the company. இந்த director வந்து XYZ கம்பெனியோட டைரக்டரும் கூட. புரியுதா? மிஸ்டர் எக்ஸ் வந்து டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, இந்த டைரக்டர் வந்து XYZ ஓட கம்பெனியோட டைரக்டரும் கூட. அப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில தான் நம்ம டைரக்டரா இருக்காரு. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, சோ திஸ் பர்சன் இஸ் இன்சூரர் நவ, திஸ் பர்சன் கேன் கிவ் த லோன் டு திஸ் கம்பெனி. அதான் இங்க மீன் பண்ணிருக்காங்க. If a company or to any other company or firm in which he is a such director, manager or whatever it is. What is allowed now? Loans made by any insurance or banking company is allowed. So banking company பொறுத்தவரை we have strict regulations, so it is allowed. Okay. Liability of directors for contravention. Yes, in the sections எல்லாம் contravention. இதெல்லாமே investment related sections இல்ல, investment of assets related sections. So jointly and severally liable. So please make a note of this word jointly and severally liable. னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்களோ இல்லையோ உங்களுக்கு வந்து liability வந்துரும். What is the obligation of the insurance in case of third party risk? So motor vehicles எல்லாம் நீங்க probably நீங்க 2 wheelers insure பண்ணிருக்கீங்க, இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ரிஸ்க் இருக்கும், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கும் இல்லையா. சோ தட்ஸ் அபவுட் திஸ் தேர்ட் பார்ட்டி ரிஸ்க் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். ஒவ்வொரு இன்சூரரும் அட்லீஸ்ட் இவ்வளவு மினிமம் ஆஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல அண்டர்ரைட் பண்ணணும்னு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தேர்ட் பார்ட்டி ரிஸ்க். இதுவும் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஏதாவது எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்திருந்தா ப்ராபப்ளி ஹெல்த் ரீ இன்சூரன்ஸ், அக்ரி, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி இந்த மாதிரி கேசஸ்ல மட்டும் எக்ஸம்ப்டட். இதை ஃபாலோ பண்ணலன்னா மேக்ஸிமம் 25 crores வரைக்கும் பெனால்டி இருக்கு. ஓகே,
Power of investigation and inspection by the authority. Yes, இதுக்குன்னு specific investigating authorities இருக்கு. இவங்க வந்து இன்சூரர், இன்டர்மீடியரி, இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரி இவங்களோட கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இந்த ஆபீசர் வந்து தேவைப்பட்டா ஏதாவது ஆடிட்டர் இல்ல அக்வைரியர் ரெண்டு பேரையும் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். இதோட இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த காப்பியோட ரிப்போர்ட் வந்து ப்ராபப்ளி நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு பார்த்தா கம்பெனிஸ் ஆக்ட்ல ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. இதான் கம்பெனிஸ் ஆக்டும் இன்சூரன்ஸ் ஆக்டும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, அந்த இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு மாதிரி சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண பிறகு அவரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாரு இல்லையா, அந்த காப்பியோட ரிப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்றது தான். ஸோ காப்பி ஆஃப் த ரிப்போர்ட் ஹேஸ் டு பி கிவன். ஓகே ஓகே, ஸோ அப்ளை டு த இன்சூரர், இன்டர்மீடியட் ஆர் த இன்சூரன்ஸ் இன்டர்வியூ யாரோட இதுக்கு வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றாரோ அது பண்ணிக்கலாம். And the officers of the insurer shall cooperate with the investing authorities. Clear? Yes, இதெல்லாமே நார்மல் பாயிண்ட்ஸ். எக்ஸ்பென்சஸ் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். It shall be recoverable. Prohibition of payment by way of commission or otherwise for procuring business. Yes, இந்த கமிஷன் பே பண்றது, பிசினஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதுக்காக பே பண்றது பண்ணலாமானா ஜெனரல் லா சேஸ் நோ. ஓகே, ஆனா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன இன்டர்மீடியட், இன்சூரன்ஸ் இன்டர்மீடியட் சொல்லிட்டு ரெகுலேஷன்ஸ் படி நீங்க ஸ்பெசிஃபைட் ரெகுலேஷன்ஸ் படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா பண்ணலாம். சோ இது தவிர நோ பர்சன் ஷால் பே ஆர் கெட் த ரெமுனரேஷன் as such. இங்க வந்து நோ ஷால் பேயா, இங்க வந்து நோ ஷால் ரிசீவ். அப்ப யார் ரிசீவ் பண்ணலாம்? ஆஸ் பர் த இது யார் ரிசீவ் பண்ணலாம்? அவங்க ரெகுலேஷன்ஸ்ல யார் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ரிசீவ் பண்ணலாம். யார் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்? இன்சூரர் இந்த மாதிரி அவங்க பிசினஸ் ப்ரொஃபைல் பண்றதுக்காக என்னது ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, சொலிசிட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்குவாலிபிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. லைக் அவங்க வந்து ஒரே ஒரு இதுக்குதான் வந்து இன்சூரரா இருக்கணும், ஒரே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரே ஒரு இதுதான் இருக்கணும். ஓகே, எந்த ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் வரக்கூடாது. எந்த ஏஜென்ட்னால இருக்க முடியாது. டிசபிலிட்டி ஆஃப் த ஏஜென்ட் பாத்தீங்கன்னா நாட் டு அப்பாயிண்ட் எனி பிரின்சிபல் ஏஜென்ட். சோ இவர் ஒரு ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணதோ சீஃப் ஏஜென்ட் ஸ்பெஷல் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. டைரக்டாவும் இன்டைரக்டாவும் ஆஃபர் பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு பதிலாக நீங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசி புடிச்சு கொடுங்க, உங்களுக்கு நான் கமிஷன் தரேன். அவரே கமிஷன் பேசிஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணக்கூடாது. சோ ப்ராபப்ளி சம்டைம்ஸ் வந்து சில பர்சன்ஸ் பண்ணிருப்பாங்க. யாராவது உங்க ஃபேமிலியில ஏதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த டீமோட லீட் இவங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சில மல்டி லெவல் செயின் மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி வர்றது. சோ அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மார்க்கெட்டிங் ஸ்கீம்ங்கிறது வேற, மல்டி லெவல் செயின்ங்கிறது வேற. சோ அவங்களோட ஹெட்ஷிப்குள்ள இருக்குது. அண்ட் டைரக்டர்ஷிப்ங்கிறது எந்த ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரியோ அத்தாரிட்டியோட பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ டைரக்டரா இருக்க முடியும். ஆன் த கிரவுண்ட் ஆஃப் வேலிடிட்டி செக் பண்ணது 3 years தான். ஏதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, மெட்டீரியல் ஃபேக்ட் வந்து சரியா இல்ல, சோ இதெல்லாமே ப்ராப்பரா இன் ரைட்டிங்ல இன்சூர்டுக்கு, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், நாமினிக்கு இல்ல அசைனியர்ஸ் ஆஃப் த இன்சூர்டுக்கு வந்து கிளியரா ரைட்டிங்ல கொடுக்கணும். ப்ராப்ளி எதை பேஸ் பண்ணி இருக்கலாம்னா எக்ஸ்பெண்டன்சி ஆஃப் த லைஃப் பேஸ் பண்ணி இருக்கலாம். சோ ஷார்ட் டியூரேஷன் தான் லீவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேசிஸ்ல அந்த ப்ரொபோஸ்ட் டாக்குமெண்ட்ல வந்து எந்த பேசிஸ்ல கொடுத்திருக்காங்களோ அதை ரிவைல் பண்றதோ இல்ல ரைடர் இஷ்யூவோ வந்துச்சுன்னா, ரைடர் இஷ்யூனா ஓவர்லாப்பிங் பண்றது. ஓகேயா, சர்வாயர்ஸ் ஆர் லாஸ் அசஸர்ஸ், இந்த அக்விஷரிஸ் சொல்றோம் இல்லையா. சோ சர்வே எடுத்தா அதுக்குன்னு பர்டிகுலர் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குப்பா. சோ தே ஷுட் பி a member of the professional body. So we have the Institute of Surveyors and Loss Assessors, அதோட மெம்பர். இப்போ சிஏனா யாரு, சிஎம்ஏனா யாருன்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 yearக்குள்ள, தட் இஸ் அவங்க கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அந்த இன்சூரன்ஸ் லாக்குள்ள வரணும். இந்த எலிஜிபிலிட்டி கவர் ஆன கேஸ்ல இஸ் இட் ஓகே. லாஸஸ் ஆஃப் ஃபர்ம் அண்ட் கம்பெனிக்கும் வந்து மோர் ஆர் லெஸ் சேம் ரிக்வயர்மெண்ட்ஸ். சார் ஓகே. தென் கோட் ஆஃப் கான்டாக்ட், எஸ் இவங்களோட டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதர் ப்ரொஃபஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கணும், இதெல்லாமே வந்து கம்ப்ளை பண்ணும் ஆஸ் பர் த ரெகுலேஷன்ஸ். ஓகே, இவங்களோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எப்படி வேல்யூ பண்றாங்க ஃபாலோஸ் ஃப்ரம் 64V செக்ஷன். இதோட வேல்யூ வந்து அப்ப இருக்கிற மார்க்கெட் ஆர் ரியலைசபிள் வேல்யூ விட எக்ஸீட் ஆகக்கூடாது. as may be exceeded by the authority, sometimes may be. Item of liability வந்து ப்ராப்பர் வேல்யூ என்னது on each and every item of liability என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க. Furnishing of returns, yes, they have to furnish to the authority and that has to be certified by the auditor and or in the case of general insurance auditor,
லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவரி வந்து சர்டிஃபை பண்ணிருக்கணும் ஆன் த அசட்ஸ் அண்ட் liabilities how much it is at the last day of the financial year. Is it okay? Then sufficiency of assets is applicable to every insurer and reinsurer. இவ்வளவு அசட் இருக்கா, so which means they have to maintain. எவ்வளவு மெயின்டைன் பண்ணும், எவ்வளவு வேல்யூ ஆஃப் அசட்ஸ் இருக்கு ஓவர் த அமௌண்ட் ஆஃப் liabilities பாத்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 50%. அப்போ அசட்ஸ்க்கும் லயபிலிட்டிஸும் எவ்வளவு இருக்குன்னா லயபிலிட்டியோட 50% அசட் அதிகமா இருக்கணும். இஸ் ஓகே? வித் ரெஸ்பெக்ட் டு மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல் பார்ப்பாங்க. இதை கம்ப்ளை பண்ணணும். கம்ப்ளை பண்ணனா திஸ் இன்சூரர் கம்பெனி வில் பி கால்ட் அஸ் டீம்டு இன்சால்வென்ட் அண்ட் ஷால் பி wound up by the court. So வைண்ட் அப் பண்ண சொல்லிடுவாங்க. அண்ட் கண்ட்ரோல் லெவல் ஆஃப் சால்வன்சி, அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் வந்து லெவல் ஆஃப் இன்சால்வன்சி லெவல் ஆஃப் சால்வன்சி மார்ஜின் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அந்த சால்வன்சி மார்ஜினை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சால்வன்சி மார்ஜினோட குறைஞ்சு கீழே போயிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் அ பிரீச் லைக். ஓகே, அப்ப அதுக்குண்டான ரெமிடியல் மெஷர்ஸ் என்னங்கிறது அத்தாரிட்டி டிசைட் பண்ணும். இட்ஸ் அபவுட் 8.1. நோ ஆக்ட் இருக்கு அந்த மாதிரி IRDA ஆக்ட், IRDAI. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி, இன்சூரன்ஸ் வந்து ரெகுலேட் மட்டும் பண்றதுல டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கிற அத்தாரிட்டியும் சேர்த்து. ஸோ 1999ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாலிசி ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபேர் ட்ரீட்மெண்ட் தராங்க, ஸோ அதை செக்யூர் பண்ணணுங்கிறதுக்காக செக்யூர் தான் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் செக்டர்ல வந்து ஸ்பீடி அண்ட் ஆர்டர்லி growth இருக்கணும். ஸோ இங்க வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்டெகிரிட்டி, பினான்சியல் சவுண்ட்னஸ் இதெல்லாமே இருக்கணுங்கிறது. ஸோ இதை ப்ரொமோட் பண்றதுக்கு, மானிட்டர் பண்றதுக்கு அண்ட் என்ஃபோர்சிங் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்சோ. Take actions when there is inadequate or ineffective enforcement. Speedy settlement of genuine claims இருக்கணும் and optimum amount of self regulation இருக்கணும் டே டு டே ஒர்க்கிங்காக. ஓகே, ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இதுக்காக தான் வந்து we have this authority. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ராபப்ளி ஏதாவது கிரீவன்சஸ் இருக்கலாம் இல்லையா? பாலிசியோட நாமினிஸ்னால, இல்லைன்னா இன்சூரன்ஸ் கிளைம் செட்டில் பண்றது, இல்லைன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கு அதை இன்டர்மீடியட்ஸ் வந்து ப்ராக்டிகல் ட்ரைனிங் கொடுக்குறது, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா, சரண்டர் வேல்யூ தி பாலிசி ஹோல்டர்ஸ் ரிலேட்டட், இதெல்லாம் கிரீவன்சஸ். ஓகே, ஸோ பாலிசி மேக் பண்ணது, அது இல்லாம இந்த கிரீவன்சஸ் வந்து அட்ரஸ் பண்றது. இன்சூரன்ஸ் இன்டர்மீடியட் சர்வாயர்ஸோட கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கணும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாலிசிஸ் வந்து கெயின் பண்றதுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றது, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் MIS சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து டெக்னாலஜி சைட்ல போயிடுது. ஹவு டு கிரியேட் திஸ் ஒன், செல்ஃப் ரெகுலேஷன் வித்தின் த இன்சூரன்ஸ் செக்டர் எப்படி இருக்கணும், அண்ட் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட் கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது. ஸோ ப்ராப்ளம் நீங்க ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா போயிட்டு MCA போயிட்டு நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் கிளாஸ் டாக்ஸ் அபவுட் சம்திங் அபவுட் இன்சூரன்ஸ் பிசினஸ். அப்போ வந்து IRDAI கிட்ட வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சீல் பண்ண பிறகுதான் இங்க ரெஜிஸ்டரே பண்ண முடியும். Regulation of investment by insurance companies, that is 27 series number பார்த்தோம்ல section numbers, and supervising and monitoring insurance companies. Constitution of IRDA. So central government notification படி இந்த மாதிரி ஒரு பாடி கார்ப்பரேட் இதுக்காக இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கணும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட டெசிஷன். இதுல இருக்க மெம்பர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும். ஸோ இன்சூரன்ஸ் லா அண்ட் எக்கனாமிக் அக்கௌண்டன்ஸ்ல இருந்து எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கணும்ன்றது. ஸோ யாரெல்லாம் இருப்பானா ஒரு சேர்மன், 5 ஹோல் டைம் மெம்பர்ஸ், 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ், மேக்ஸிமம் இவங்க. ஸோ இது கீழே இருக்கலாம். அதுல கட்டாயமா ஒன் ஆஃப் தீஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ஏரியால வந்து நாலேஜ் இருக்கணும். எங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா 5 years. ஸோ 65 years வரைக்கும் தே கேன் பி தேர். இதே வந்து ஹோல் டைம் மெம்பர்ஸ்க்கு வந்து 62 years தான். இன்னொரு 5 yearsக்கு அப்பாயிண்ட் ஆகலாம்னா அப்பாயிண்ட் ஆகிக்கலாம். இது தவிர அவங்களோட மெம்பர்ஷிப் வந்து எப்படி ரெலிங்க்விஷ் ஆகும், ரெலிங்க்விஷ்னா விட்டுட்டு போயிடுறது. ஸோ 3 months ப்ரையர் நோட்டீஸ் தரணும். ஸோ நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேர்ம்ல 3 months ப்ரையர் நோட்டீஸ் தரணும். அண்ட் ரிமூவல் ஆஃப் மெம்பர் வந்து இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க, இன்சேனு, இல்லைன்னா மாரல் டர்பிட்யூட்னால கன்விக்ஷன் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி கேசஸ்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்கு அகேன்ஸ்டா கான்ட்ரரியா இருக்கிறனால கேசஸ்ல எல்லாம் வந்து இதுவரை ரிமூவ் பண்ணலாம். எவ்வளவு ரெமுனரேஷன்ங்கிறது பிரிஸ்கிரைப்டு. ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆஃபீஸ் இன் கேஸ் இந்த மாதிரி கேசஸ்ல வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா within 2 years from the date of appointment it is applicable for chairperson and whole time member also. இவங்களோட மீட்டிங்ஸ் வந்து என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நடக்கணுங்கிறது ரெகுலேஷன்ஸ்ல டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ரெசல்யூஷன் சிம்பிள் மெஜாரிட்டி, தட் இஸ் 50% மெஜாரிட்டி தான் நார்மலா. அண்ட் இன்கேஸ் வந்து டை அப் இருந்ததுன்னா சேர் பர்சனோட கேஸ்டிங் ஓட் இருக்கு. கேஸ்டிங் ஓட்னா 100 இப்போ மெம்பர்ஸ்ல வந்து 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்க முடியாது, 10 பேர் மேக்ஸிமம் 10 பேர் தான் இருக்க முடியும்.
ஏன்னா ஒரு சேர்மன் பிளஸ் 5 ஹோல் டைம் மெம்பர் பிளஸ் 4 பார்ட் டைம் மெம்பர் மேக்ஸிமம் இவ்வளவுதான். அப்ப 10 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் வந்து ஃபேவரபிளாவும் 5 பேர் வந்து அகேன்ஸ்டா ஓட் பண்ணிருக்காங்கன்னா டைப் ஆயிடுச்சுல. அப்போ 50-50 வந்துச்சு இல்லையா? சோ இது வந்து பிரேக் பண்றதுக்காக சேர்பர்சன் வந்து ஒரு காஸ்டிங் ஓட் தருவாரு. சேர்பர்சன் வந்து இன்கேஸ் அவரால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியலன்னா இருக்கிற மெம்பர்ஸ்ல யார் அட்டன் பண்றாங்களோ அந்த மெம்பர்ஸ் வந்து ஒரு பர்சனை சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்பாயின்மெண்ட்ல ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி ஏதாவது இருந்திருக்கு, டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்குன்னா இது இவங்க அத்தாரிட்டியில இருக்கும் போது ஏதாவது ரெசல்யூஷன் ஏதாவது ஆக்ட்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது எதுவுமே இன்வாலிடேட் ஆக்காது. சோ இது நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது பெட்டர். லெட் மீ ரிப்பீட் திஸ் பாயிண்ட். இன்கேஸ் அவங்க அப்பாயிண்ட் ஆன விதம் இல்லைன்னா ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ண விதம் ஏதாவது இர்ரெகுலாரிட்டி இருந்திருக்கு, அப்போ அதனால டிஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டிஃபெக்டிவ் இன் அப்பாயின்மெண்ட் ஆர் ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டினால ஏற்கனவே பண்ண விஷயங்கள் இன்வாலிடேட் ஆகாது, விச் மீன்ஸ் இட் வில் பி ஸ்டில் வேலிட் ஒன்லி. இது தவிர இந்த பார்ட் டைம் அண்ட் ஹோல் டைம் மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சன் தவிர மற்ற எம்ப்ளாயிஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னா ஒர்க்கோட எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. Let me go for important definitions. So normal headings தான் இதெல்லாமே நான் I'll take you across. Appointed dayங்கிறது எந்த டேட்ல வந்து இந்த அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அண்ட் நீங்க அத்தாரிட்டிங்கிறது ஒவ்வொருவாட்டியும் அத்தாரிட்டின்னு சொன்னா இது வந்து அண்டர்ஸ்டுட் IRDA பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சேர்பர்சன் தெரியும். ஃபண்டுனா இதுக்காக கான்ஸ்டியூட் ஆயிருக்க ஃபண்டு. இன்டரிம் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் படி இந்த டேட்ல ஒரு அத்தாரிட்டி இருந்ததுதான் வந்து இன்சூரன்ஸ் இன்டரிம் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இன்டர்மீடியட் ஆர் இன்சூரன்ஸ் பிசினஸ்ங்கிறது இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ், ரீஇன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ், கன்சல்டன்ஸ், கார்பரேட் ஏஜென்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், சர்வையர், லாஸ் சர்வையர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இன்டர்மீடியட்னு சொல்லுவோம். அண்ட் ஹூ இஸ் அ மெம்பர்னா பார்ட் டைம் மெம்பர். இவங்களோட வேலை என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேட் பண்றது 1, கண்ட்ரோல் பண்றது 2, ப்ரொமோட் பண்றது 3, and ensure பண்றது எல்லாமே கரெக்டா போகணும் for the healthy development of insurance and reinsurance. And moreover the functions and powers பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணது, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பாலிசி ஹோல்டர் சேஃப்கார்ட் பண்ணது, கோட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் சர்வையர்ஸ், குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணது, ஃபீஸ் அண்ட் சார்ஜ் ஆஃப் ஒர்க் லெவி பண்றது, என்கொயரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் கேரி ஓவர் பண்றது, அண்ட் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் த பிசினஸ் அண்ட் ரெகுலேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். இதெல்லாமே பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அது இல்லாம மார்ஜின் ஆஃப் சால்வன்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மார்ஜின் ஆஃப் சால்வன்சி கீழே இறங்கல அப்படிங்கிறது ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சோ திஸ் இஸ் அபவுட் ரெகுலேட்டிங் மெயின்டெனன்ஸ். அண்ட் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்கு இன்டர்மீடியட்ஸுக்கும் இன்சூரன்ஸ்க்குன்னா அந்த டிஸ்பியூட்ஸ் வந்து எப்படி செட்டில் பண்ணதுக்கு அண்ட் அதுக்குண்டான அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ். அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ்னா இது வந்து லீகலா எப்படி கொண்டு போற ப்ராசஸ் சொல்லிட்டு பாருங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாங்களே அதெல்லாம் அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். சூப்பர்வைசிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டாரிஃப் அட்வைசரி கமிட்டி ஆல்சோ. So there is also a committee called as advisory committee, and this advisory committee is capable of giving advice on fixing the tariff. So tariff advisory committee. And இதோட accounts and audit பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து IRDA ஆஃப் இந்தியா ஃபண்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், ஃபீஸ், டிஸ்சார்ஜ், அத்தாரிட்டி வந்து என்னென்ன பணம் வந்து ரிசீவ் பண்ணுதோ கவர்மெண்ட் மூலியமா அதுக்கெல்லாம் தான் அந்த அமௌண்ட் எல்லாம் இதுல கிரெடிட் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்கன்னா, சேலரி அலவன்சஸ் கொடுக்கறதுக்கு அண்ட் அதர் லெஜிட்டிமேட் அலவன்சஸ் எக்ஸ்பென்சஸ். இது புக்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது கிளியரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து திஸ் வில் கோ இன் கன்சல்டேஷன் வித் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இதோட ஆடிட் வந்து CNAG ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதோட ஷெட்யூல், எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து அத்தாரிட்டி தான் பேர் பண்ணிக்கணும். அண்ட் எனி பர்சன் அப்பாயிண்டட் பை CAG ஆல்சோ வில் பி என்ஜாயிங் த சேம் ப்ரிவிலேஜஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் ஆக்டிங் அஸ் CAG. அண்ட் இதுக்கு பிறகு வந்து ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது யூஸ்வலா வந்து மெம்பர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பொறுத்த வரைக்கும் they will be forwarding to central government and the parliament. Okay, done. So amalgamation and transfer of insurance business. No insurance business shall be transferred to or amalgamated except in accordance with the scheme. So usually merger and amalgamation case la வந்து ஒரு scheme ready பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி கம்பெனிஸ் ட்ரிபியூனல் கிட்ட போகும், அத்தாரிட்டி கிட்ட போகும், அந்த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸ் கிட்ட போகும். ஏன் காம்படிஷன் CCI காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டயும் நம்ம போகணும்னு பார்த்திருப்போம் இல்லையா. சோ அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இன்சூரன்ஸ் ரிலேட்டட் அமால்கமேஷன் நடக்குதுன்னா இட் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி அப்ரூவ்ட் பை IRDA. என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ல என்டர் ஆவாங்க? So the scheme will be clearly prepared in such a way how it is being affected and what are the provisions has to be given, etc. So இது வந்து ஒரு சர்டிஃபைட் காப்பீஸ் மூலியமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். சோ நம்ம ஜென்ரலா தான் பாக்குறோம், நம்ம டிஸ்கஷன் டைரக்டா இல்ல, அதனால நம்ம ஓவரால் அப்படியே பாக்குறோம். அண்ட் அதர் ரிலேட்டட் மேட்டர்ஸ் பார்க்கலாம். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் ரிலேட் பவர்ஸ் ஆன் த பாலிசி மேட்டர்ஸ்
So whatever the authority is, it's bound by the action of the central government. So அப்படியே சொல்றது ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். And superseding authority central government கொடுத்திருக்காங்க. So superseding authority na at any case the authorities does anything defaulting directions in the public interest na definitely central government will supersede. So supersede na overriding சொல்லுவோம்ல அந்த மாதிரி override பண்றது. So இது வந்து for not more than 6 months duration. So the notification மூலியமா பண்ணுவாங்க and a person will be appointed as a controller of insurance in this case. And an authority will be constituted. It will be having a chairperson and other members also. Then from time to time they have to furnish the return statements and other cases. So central government 6 மாசத்துக்கு மேல இருக்காது. 6 மாசத்துக்கு மேல போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு authority appoint பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன்ஸ் furnish பண்றது ஸ்டேட்மெண்ட் எக்ஸெட்ரா இதெல்லாம் எப்படி போகணுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. And we have this insurance advisory committee also, where by prior notification they will have this insurance advisory committee. So இதெல்லாம் வந்து எத்தனை பேர் இருக்கும்னா 25 members வரைக்கும் இருக்கலாம், including existing members also. What is the power that is being delegated னு பாத்தீங்கன்னா authority. So IRDA authority வந்து powers delegate பண்றது அவங்களோட மெம்பர்ஸ்க்கு ஆபீசர்ஸ்க்கு எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே வந்து ரைட்ஸ் இருக்கும். So by notification it can give rules, it can make up rules related to various administrative matters. They have the power to make regulations. Other powers of authority பாத்தீங்கன்னா it will go with respect to committee by notification. So என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் procedural aspect என்ன இருக்கணும் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. And it will be properly served to the officers, employees and other persons who have the delegating powers. Okay, so இதெல்லாமே ப்ராப்பரா பண்ணுவாங்க. And the central government has the right to remove any difficulties or impediments. So central government ஓட power வந்து பயங்கர highlighted ஆன சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எந்த ஒரு விஷயங்கள் நீங்க வாங்க போனாலும் you will find that our supermarkets are overloaded with other countries' product, made in this place, made in that place. இந்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் இருக்க கண்ட்ரி, அக்ரில இருந்து எல்லா ரிசோர்ஸும், அண்ட் வி ஆர் ஸ்டில் மோர் கேபபிள் கம்பேர்ட் டு அதர் பர்சன்ஸ் ஆல்சோ. லைக் லேபர் கெப்பாசிட்டியும் வந்து கண்ணாபின்னான்னு இருக்கு. சோ இதை வந்து ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணா பெட்டரா இருக்குங்கிற ஒரு ரீசன்னாலதான் இந்த MSME பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, சோ வி ஹேவ் அ செப்பரேட் மினிஸ்ட்ரி ஆல்சோ ஃபார் திஸ். எப்படி வந்து ஒவ்வொருத்துக்கும் மினிஸ்ட்ரி அதோட டெவலப்மெண்ட்காக இருக்கும், அதே மாதிரி MSME செக்டரோட இம்பார்ட்டன்ஸே வந்து வி ஹேவ் அ செப்பரேட் மினிஸ்ட்ரி. சோ இப்ப ரீசெண்டா வந்து மேட் இன் சைனா, மேட் இன் அந்த ஊர், மேட் இன் ஜப்பான் இந்த ஊர்னு இருக்கிறதுக்கு பதிலா இப்ப மேட் இன் இந்தியா வந்து பார்க்க முடியுதுன்னா that's because of this MSC. One reason is because of this highlight of MSME செக்டார்னு சொல்லலாம். ஏன்னா MSME செக்டாரா இருக்கும்போது மைக்ரோ 1M, then small and medium enterprises. நீங்க எதை வச்சு மைக்ரோ ஆர் எதை வச்சு ஸ்மால் ஆர் எதை வச்சு மீடியம்னு ஸ்பிளிட் பண்றீங்கன்னா each and every time there is a change in the definition. எவ்வளவு அசர்ட்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு மிஷினரி வச்சிருக்கீங்க, அது ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா இருக்கனால எவ்வளவு அசர்ட்ஸ் எவ்வளவு மிஷினரிஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து மைக்ரோ, இது வந்து ஸ்மால், இது வந்து மீடியம் சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ண முடியுது. இஸ் இட் ஓகே? ஒன் திங். அண்ட் அனதர் திங் வந்து நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன் growth பேஸ் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமா வந்து இந்த சின்ன சின்ன என்டர்பிரைசஸ் வந்து சோ சின்ன லெவல்ல வந்து பிசினஸ் பண்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் சொல்லி நிறைய விஷயம் வந்து ரெகுலேட் ஆகணுங்கிறதுக்காக we have this MSME related topic தான். சோ ஸ்பெசிபிக் லீகல் ப்ரொவிஷன் தான், ஹெட்டிங்கே பாருங்க ஸ்பெசிபிக் தான் கொடுத்திருக்காங்க. So let us go for 9.1 with respect to definition of MSME. Is it okay? MSMEங்கிறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் செக்டாருங்கிறது இது வந்து நம்ம ஹைலி டைனமிக் செக்டார். ஏன்னா இங்க வந்து லார்ஜ் எம்ப்ளாய்மெண்ட், லோவர் கேபிட்டல் காஸ்ட்ல கம்பேரிட்டிவ்லி வித் லார்ஜர் இண்டஸ்ட்ரி செக் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆர்டினரி பீப்புள்னும் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்குள்ள போக முடியுது, ரீஜனல் இம்பேலன்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுது, மோர் ஆஃப் ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இதான பியூட்டி, எல்லா இடத்துலயும் எல்லாருமே கிடைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் சப்போஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அஸ் ancillary units. சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு வந்து சப்ளிமெண்டரி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமா. அண்ட் மினிஸ்ட்ரியோட ரோல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் அசஸ் பண்றது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து என்கரேஜ் பண்ணலாம், அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, லோன் ப்ரொவைட் பண்றது, அதெல்லாமே வந்து ஒரு எக்கனாமிக் சினாரியோல பார்க்கும்போது இது ரொம்ப ஹைலி காம்படேட்டிவா இருக்குப்பா. மேக்சிமம் இதுல இருக்க இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. ஆர்டிசன், ஸ்மால் ட்ரேடர்ஸ், டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் எங்களோட பேசிக்ஸ் சொல்லலாம். அண்ட் வி ஹேவ் திஸ் KVI இண்டஸ்ட்ரீஸ், விச் இஸ் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் நம்மளோட மெயின் நேஷனல் ஹெரிட்டேஜ் சொல்லலாம், காதி அண்ட் வில்லேஜ். So we have to separate
act called this as MSMED Act, which is Micro, Small and Medium Enterprise Act. இது 2006 நான் சொன்னேன் இப்போ லேட்டஸ்ட் பீரியட்ல தான் வந்து 15 years பேக் தானே வந்திருக்கு. ஓகே, டு அட்ரஸ் த பாலிசிஸ் இஷ்யூஸ், வாட் ஆர் த திங்ஸ் அஃபெக்டட், சோ இன்வெஸ்ட்மெண்ட் சீலிங் எப்படி இருக்கணும் அண்ட் இதோட டெவலப்மெண்ட்காக அண்ட் காம்படிட்டிவ்னஸ் இருந்தாலும் எப்பவுமே சூட்டபிள்னு சொல்லுவோம். சோ அதை எப்படி என்கரேஜ் பண்றது, இது எல்லாமே கவர். ஓகே, இட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் எவர் லீகல் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து கிளியரா என்டர்பிரைஸ்னா என்னது, அது மேனுஃபேக்சரிங் இன்க்ளூடட் அண்ட் சர்வீஸ் என்டிட்டிஸும் இன்க்ளூடட். ஒரு கன்சல்டேட்டிவ் மெக்கானிசம் மாதிரி ஒரு அட்வைசரி ஃபங்க்ஷன்ஸோட இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து சூப்பரா ப்ரொவைட் பண்ணலாங்கிறதான். வேற என்ன ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொமோஷனுக்காக எப்படி இந்த ஃபண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு, சோ ஒரு ஃபண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது, எப்படி காம்படிட்டிவ்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, எப்படி இதை நோட்டிஃபை பண்றது, வாட் ஆர் த கிரெடிட் பாலிசிஸ் அண்ட் பிராக்டிசஸ், கவர்மெண்ட் ப்ரொக்யூரன்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்கு, எப்படி ப்ராப்ளம்ஸ் மிட்டிகேட் பண்ணுது, இன்கேஸ் டிலேட் பேமெண்ட்ஸ் வருது இவங்களுக்கு எப்படி அந்த ப்ராப்ளம்ஸ் மிட்டிகேட் பண்ணலாம், அண்ட் ஹவு தே கேன் ஈஸிலி க்ளோஸ் த பிசினஸ். இதுதானே பியூட்டியே. அப்ப ஓபன் பண்ணிடலாம்ப்பா, அப்புறமா நம்மளால வந்து ரன் பண்ண முடியலன்னா யாருக்கு கட்டி மேய்ப்பா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இன்கேஸ் யூ ஃபைண்ட் எனி டிசபிலிட்டி, எஸ் யூ ஆர் ஸ்டில் it is you'll still find it easy to close the business also, so easing the closure of the business. Okay, second largest employer னு சொல்லலாம். 3.6 crore units, 8 crore employees ஓட இருக்குது. சோ நம்மளோட மெயின் அக்ரி தான் நம்மளோட மெயின் பிசினஸ் இல்லையா. அதுக்கு செகண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா MSME செக்டர் தான். அண்ட் நாட் ஓன்லி தட், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 45% வந்து ப்ரொவைட் பண்ணுது, எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 40% ப்ரொவைட் பண்ணுது, அண்ட் ஜிடிபில பாத்தீங்கன்னா 37% ஜிடிபி இந்த MSMEs ஆங்க. அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் 31% of the services is provided by MSME. So what do you mean by this MSME? Na நம்ம இத கிளாசிஃபை பண்றோம் criteria based. So manufacturing enterprise and related to service கூட இருக்கு. So goods and services சொல்ற மாதிரி. அவங்க வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அண்ட் அவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கு, அதை பேஸ் பண்ணி இதை மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம்னு கிளாசிஃபை பண்ணலாம். இந்த கிளாசிபிகேஷன் மாறிட்டே இருக்கும். இப்ப இங்க நம்ம பாத்துருக்க கிளாசிபிகேஷன் 2020 கிளாசிபிகேஷன். எப்பவுமே நான் யூஸ்வலா சொல்லுவேன், இந்த மாதிரி டேட்டா ரிலேட்டட் பார்க்கும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க போகும்போது செக் பண்ணிட்டு அது எந்த டேட்ல இருந்து அப்ளிகபிள்ங்கிறது மென்ஷன் பண்றது பெட்டர். இன்கேஸ் இந்த டேபிள் உங்களுக்கு கேட்டாங்கன்னா இந்த டேட்டோட கிளாசிபிகேஷன் என்னது 1st July 2020 மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 week 10 days முன்னாடி பாருங்க. ஏதாவது ரீசன்ட் கிளாசிபிகேஷன்ஸ் மாத்தி இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு மென்ஷன் த டேட் அலாங் வித் த ஃபிகர்ஸ். ஓகே, சோ மைக்ரோ பொறுத்த வரைக்கும் பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்யூப்மெண்ட்ல 1 கோடி ரூபாய் தான் இன்வெஸ்ட். 1 கோடி ரூபாய் பெரிய விஷயமே இல்லையே. 10 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்காங்க பாருங்க, நாட் மோர் தென் 10 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்காங்கன்னா அது ஸ்மால், 50 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்காங்கன்னா மீடியம். ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 5 கோடி ரூபாய் தான் வருது, 50 கோடி ரூபாய் தான் வருது, 250 crores. சோ இது வந்து ஜெனரலா 5 times ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ this one இது எப்படி கால்குலேட் பண்ணும், என்னென்ன மாதிரியான அசெட்ஸ் எல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணும், அண்ட் டர்ன் ஓவர் எப்படி இன்க்ளூட் பண்றது, எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இது அதெல்லாமே லிங்க் பண்ணிருப்பாங்க. அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸோட லிங்க் பண்ணும். நெக்ஸ்ட் 3 yearsல இந்த பிசினஸ் பண்ணும்போது ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து போகுதுன்னா இது வந்து நான் டாக்ஸ் பெனிஃபிட்டை வந்து எப்படி அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மைக்ரோ, ஸ்மால், மீடியம்னு சொல்லும் போது இவ்வளவுமே உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்கிறதுக்காக. சோ இதுக்கு மைக்ரோ வந்து ஸ்மாலுக்கு போயிட்டாங்கன்னா இப்போ டாக்ஸ் பெனிஃபிட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைப்பாங்க, ஐயோப்பா நம்மளால பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாதுப்பா, நம்ம சின்ன பிசினஸே பண்ணிட்டு போயிடும் நினைப்போம். அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, சோ நெக்ஸ்ட் 3 years வரைக்கும் நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் அந்த டாபிக். What are the rights available to this enterprises? What are the measures taken for the promotion under this act? So rights ஒரு category and the measures. அவ்வளவுதான். ஆல்வேஸ் எந்த ஒரு ஆக்ட் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுல பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாங்கிறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தானே, நீங்க சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆக்டா நம்மளுக்கு இங்க வந்திருக்குன்னா தட் ஆக்ட் வில் கெட் ஆல்மோஸ்ட் ஆல் த அத்தாரிட்டி. அதையும் மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இங்க எம்பவர்மெண்ட் கொடுத்திருந்தாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல உள்ள வர முடியும். சோ செக்ஷன் 9 படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த எம்பவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. So it can issue the notification, guidelines, formulate the schemes for promotion and development with regard to the following issues. So நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இருக்கும் பாருங்களேன். காம்படிட்டிவ்னஸ் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எம்ப்ளாயோட ஸ்கில் டெவலப்மெண்ட், சோ அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ், அசிஸ்டன்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, கிளஸ்டர் டெவலப்மெண்ட், ஸ்ட்ரென்தனிங் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ். Moreover, how you can get the smooth credit facility, இதெல்லாமே பார்ப்பாங்க. Extension of non-tax benefits is also checked. We have a separate ministry, so this is importance.
micro, small and medium enterprises, and it is under the branch of uh, government's control. Is it okay? Highest executive body சொல்லலாம். கம்ப்ளீட்டா பாலிசியோட ஃபார்மேஷன், ரூல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே டேக் ஓவர் பண்ணுது. அக்டோபர் 1999 தான் இது கிரியேட் பண்ணாங்க. அண்ட் செப்டம்பர் 2001 வந்து இது 2 மினிஸ்ட்ரியா பிரியுது. ஒன்னு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொன்று ஆக்ரோ அண்ட் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் பிரிஞ்சது. அதுக்கு பிறகு திரும்பவும் மே 2005 இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் திஸ் வேல்யூ, செக் திஸ் இயர். திரும்ப வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆனது வந்து ஒரு சிங்கிள் மினிஸ்ட்ரியா மாறிச்சுப்பாங்க. அண்ட் திஸ் மினிஸ்ட்ரி நவ் கிளியர்லி டிசைன்ஸ் ஆன் பாலிசிஸ் அண்ட் ப்ரோமோட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. சாரி, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குது. சப்ளிமெண்டரி சப்போர்ட் வந்து யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் கிவ் சப்ளிமெண்டரி எஃபர்ட்ஸ் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் த்ரூ வேரியஸ் இனிஷியேட்டிவ். இது தவிர வில் பி ஹேவிங் அ நோடல் ஏஜென்சி. ஸோ மினிஸ்ட்ரி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட மெயின் ரோலே வந்து நோடல் ஏஜென்சிஸ் வந்து அவங்களோட மெயின் ரோலே நோடல் ஏஜென்சிஸ் மூலமா எப்படி ஸ்டேட்ஸை சப்போர்ட் பண்றதுக்குங்கிறதுக்காக. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக. இஸ் இட் ஓகே? So salient provisions of this act பார்த்தலாமா? So definitions. Advisory committee na yaru as per the constituted committee appointed day. So immediately after the period of the 15 days from the date of acceptance or deemed acceptance of any goods and services by a buyer from a supplier. So வாங்குறாங்க இல்லையா, அங்க இருந்து 15 days. ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு கரெக்டா பேமெண்ட்ஸ் வருதான் செக் பண்றதுக்காக. டே ஆஃப் அக்செப்டன்ஸ்ங்கிறது ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் த குட்ஸ் இல்லைன்னா ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸா இருக்கலாம். இல்லன்னா இந்த 15 days பீரியட்ல ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்றாங்கன்னா, ஏன்னா இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல, சோகா ஆக்ட்ல பாத்திருக்கீங்களா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல வந்து பேமெண்ட் பண்ணாலோ இல்லைன்னா வந்து குட்ஸ டெலிவரி பண்ணாலோ ஓனர்ஷிப் மாறணும்னு அவசியம் இல்ல. இந்த குட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ற வரைக்கும் டைம் இருக்கு. அதுதான் இந்த 15 days மென்ஷன் பண்ணிருக்கோம். இன்கேஸ் வந்து இந்த 15 daysக்குள்ள ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு, இந்த மாதிரி என்னால இந்த குட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரானா, அது வந்து இந்த அப்ஜெக்ஷனை வந்து எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னு பாக்குறது வந்து பேஸ் பண்ணிருக்கிறது இந்த டே ஆஃப் அக்செப்டன்ஸ். டே ஆஃப் டீம்ட் அக்செப்டன்ஸ்ங்கிறது இந்த 15 daysக்குள்ள அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ணிருக்கணும். இஃப் நோ அப்ஜெக்ஷன் இஸ் பீங் டன்னா ஆப்வியஸ்லி அந்த எந்த டேட்ல வந்து ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் குட்ஸ் அல்ல ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ் நடந்ததோ தட் மே பி கன்சிடர் டீம் டே ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த ரெண்டு டெஃபினேஷன் மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. போர்டுங்கிறது நேஷனல் போர்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ தான். பையருங்கிறது நமக்கு நார்மலா தெரியும்ல, அவங்க தான் என்டர்பிரைஸ் நார்மல் டெஃபினேஷன். இதெல்லாம் லைன் பை லைன் போகல. சப்ளையர்னா as per the MSc who has filed a memorandum that they can be in this serviceங்கிறதுக்காக. இது தவிர நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் இன்க்ளூடட் which is registered under this act. இது தவிர வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் a state or union territory is included. Again it's a company registered body corporate சொல்லுவோம் இல்லையா, ரெஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட். இது தவிர கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ட்ரஸ்ட், பாடி என்னெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க. அந்த டைம்ல வந்து இந்த ஸ்மால் இந்த டெஃபினேஷனுக்குள்ள வந்துச்சுன்னா இது எல்லாமே we call it as என்னது supplier. Okay, so this also somewhat important. National Board of for MSMEs, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதோட ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கிற மாதிரி ஒரு போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதோட மினிஸ்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டோட மினிஸ்ட்ரியோட இன்சார்ஜ் தான். He will be called as a chairperson. Minister of Department or a deputy minister will be called as the vice chairperson. இது தவிர 6 ministers of the state இருப்பாங்க and they will be appointed by the central government. So இது இந்த ஹெட்டிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பா. 3 members of parliament, they will be elected by the house of the people and one of the council of states. அது தவிர ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி, அவங்களே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரி தான் இதோட செக்ரட்டரியும். இது தவிர 4 secretaries to the government of India and they will be representing these areas. Chairman of the board of directors of the National Bank, chairman and managing director of the board of directors of the so ex office அந்த டைம்ல யார் சேர்மனோ அவங்க தான் வந்து இதுலயே வந்து chairman of the board of directors. அந்த டைம்ல இவரும் மெம்பரா இருப்பாரு. அண்ட் chairman of Indian Banks Association ex office, so ex office ஆஃபீஸ் மெம்பரா இருப்பாரு. ஓகேயா? இது தவிர 1 officer of RBI not below the rank of an executive director and he will be appointed by the central government to represent the Indian Bank, and 20 persons to represent the association of this, at least 3% representing women enterprises and not less than 3% representing micro enterprises. இங்கேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. 3 persons of eminence on the fields of expertise knowledge வந்து எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜில இருக்கிற மாதிரி
அண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து இதுல உமனா இருக்கணும். இதுவும் உமன் எம்பவர்மெண்டோட ரோல் தான். 2 representatives of Central Trade Union Organization, namely on central government தான் appoint பண்ணுது. And at last, one officer not below the rank of Joint Secretary to the Government of India who is handling this administrative control, etc. So he will be the member secretary of the board ex officer. So இந்த 4 points இருக்குப்பா. இது கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ சேஃபர் அண்ட் இஸ் ஈஸி ஒன்லி. ஒன்னும் பெருசா கஷ்டமாலாம் இருக்காது. And இவங்களோட term of office ex officio members தவிர they shall continue as long he holds the office by virtue which he is member. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆர்பிஐ ஓட டைரக்டர் தான் சொல்லிட்டு, ஆர்பிஐல எவ்வளவு நாள் டைரக்டரா இருக்காரோ அது வரைக்கும் இங்க இருக்கலாம். சோ தட்ஸ் வாட் தே மீன். சோ அந்த அத்தாரிட்டி படி அவங்க எவ்வளவு தூரம் இருக்கலாமோ அது வரைக்கும் எங்கேயும் இருப்பாங்க. சோ இதுதான் எக்ஸ் ஆபீஸ்னு சொல்றோம் நம்ம. ஓகே. So manner of filing vacancies, filling vacancies, yes, அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை நோட் பண்ணா போதும். And meeting at least once in every 3 years and other miscellaneous matters probably the board may associate for it. என்ன போர்டோட ஃபங்க்ஷன்ஸ் பாத்தலாமா? ஜெனரல் டைரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால நம்மளால இந்த என்டர்பிரைசஸ் வந்து டெவலப் பண்ண முடியும் அண்ட் ப்ரொபோட் பண்ண முடியும், இதை எக்ஸாமின் பண்றது. ஓகே. அண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்றது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ரிலேட்டிங் டு த காம்படிட்டிவ்னஸ் அண்ட் அதர் திங்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னு அட்வைஸ் பண்றது. We have a memorandum of MSMEs, probably a small, micro or medium enterprises related to services or goods. They will file this memorandum to that authority. Probably the memorandum வந்து எதுக்காக இருக்கும்னா complete information provide பண்றதுக்காக இருக்கும். In case any person ஒரு small scale industry வந்து டெவலப் பண்ணிருக்காங்க and ஒரு registration certificate இருக்குன்னா அவங்க கிட்ட, and அவங்களோட investment in plant and machinery more than 1 crore but not exceeding 10 crore இருந்துச்சுன்னா they have to find the IEM. ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரனர் மெமரண்டம்னு ஒன்று ஃபைல் பண்ணும். ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வச்சுட்டு பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 1 crore மேல இருக்கு, பட் 10 crores மேல இல்ல. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம், 1, 10, 50. ஸோ 1 crore மேல இந்த 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 கேப்ல இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த ஐஇஎம் ஃபாலோ பண்ணும். திஸ் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட். ஏன்னா இப்போ வந்துச்சுன்னா இது மைக்ரோ, ஸ்மால், மீடியம்னு சொல்லிடுவோம். இதை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா அந்த கேஸ்ல. சோ இது வந்து 180 daysக்குள்ள பண்ணணும் இருந்துச்சு. இது வந்து ப்ரையர் ப்ரொவிஷன். இப்போ அப்ளிகபிள் ஆனா இது 2005ல வரும்போது இது அப்ளிகபிளா இருந்தது. ரெஃபரன்ஸ் டு திஸ் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில், எஸ், ஏதாவது ஒரு கேஸ்ல ப்ராபப்ளி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மேக் பண்ணணும், கன்சிலியேஷன் ரிலேட்டட் வருது, அந்த மாதிரி கேசஸ்ல வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும்னா ஒரு ஆல்டர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ப்ரொவைட் பண்ணதுக்காக இருக்கிறதா இந்த கன்சிலியேஷன் மெக்கானிசம் ஃபெசிலிட்டேஷன். இந்த கன்சிலியேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் இல்லாம அவங்க வந்து டெர்மினேட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. சோ அந்த டைம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆர்பிட்ரேஷனுக்கு போவாங்க. யார் இந்த ஆர்பிட்ரேட்டரா இருக்கலாம்னா இந்த ஃபெசிலிட்டேட்டிங் கவுன்சில் சென்டர் ஹூ இஸ் ப்ரொவைடிங் திஸ் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் shall act as arbitrator or conciliator. இது கொஞ்சம் நோட் பண்றது பெட்டர், ஏன்னா கேஸ் லாஸா வந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பீரியட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் ரிலேட்டடா கேசஸ் ஏதாவது வந்துச்சுன்னா 90 daysக்குள்ள அவங்க வந்து டெசிஷன் மேக் பண்ணிடணும். சரி, ஓகே. Now we'll go for advisory committee. So committee பேரே வந்து advisory committee தான். Central government has constituted by notification. யாரெல்லாம் இருப்பா காம்போசிஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் இருப்பாங்கன்னா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா காம்போசிஷன் கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரி வந்து இங்க சேர்பர்சனா இருக்காரு, எக்ஸ் ஆபீசர், விச் மீன்ஸ் இவரோட பொசிஷன் வந்து பை த ரூல். ஓகே. நாட் மோர் தென் 5 officers of the central government having that expertise knowledge. Not more than 3 representatives of central government as ex officio. இதுவும் ex officio தான். 1 representative each of the association of these enterprises, இவங்களோ ex officio தான். And the member secretary of the board shall be the ex officio member secretary of the advisory committee. So இப்போ போர்டு பார்த்தோம் இல்லையா, நேஷனல் போர்டு, அதோட மெம்பர் செக்ரட்டரி தான் எங்கேயும் மெம்பர் செக்ரட்டரியா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ப்ரொவைடிங் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ ஏதாவது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அதை எக்ஸாமின் பண்றதுக்கா. What are the measures taken பாத்தீங்கன்னா, they take the measures through conducting programs, guidelines, issuing guidelines and providing instructions. இதோட மெயின் பர்பஸே வந்து கம்ப்ளீட்டா காம்படிட்டிவ்னஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ப்ரொமோஷன், டெவலப்மெண்ட் அண்ட் என்ஹான்சிங் ஆஃப் தி காம்படிட்டர்ஸ். ஸோ ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில் எம்ப்ளாயீஸ், ப்ரொவிஷனிங் ஃபார் டெக்னிக்கல் அப்கிரேடேஷன், மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றது, அண்ட் பாலிசியை மேக் பண்றது, அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பாலிசி எப்படி ப்ரொக்யூர் பண்ணணும், அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹவ் இட் கிராண்ட்ஸ் இட்.
சோ இதெல்லாமே தான் வந்து எங்களோட பவர் ஆர் ரூல். ஓகே, டெடிகேட்டட் ஃபண்ட்ஸ் ஃபார் த செக்டர். ஸோ ஒரு ஃபண்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபண்ட். ஸோ ஒன் ஆர் மோர் ஃபண்ட்ஸ் இதுக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல கிரெடிட் ஆகும். கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடின்னு சொல்றது பார்த்தா எங்க கிராண்ட்ஸ் சொல்லுவோம். So the government may credit to the fund of funds by way of the grant. The budget எல்லாம் போடும்போது இதுக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா. So the sum of money as the government may consider necessary to provide. And the central government will take the administrative capacity in administering the funds also, and it shall be utilized exclusively for the MSME sector. And it shall be responsible for the coordination and ensuring timely utilization and release of funds. Delayed payments to micro and small enterprises. In case delayed payments வந்ததுன்னா எந்த ஒரு பேமெண்டா இருந்தாலும் ப்ளீஸ் மேக் நோட், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம டே ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் டே ஆஃப் டீம்ட் அக்செப்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த டேட்ல இருந்து 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட்ஸ் பண்ணிடணும். இன்கேஸ் ஃபெயில்டுனா பேமெண்ட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வித் மந்த்லி ரெஸ்ட். ஸோ காம்பவுண்டிங் பர் ஆனம், பர் குவார்டர், பர் மந்த்னு பார்த்திருக்கீங்க இல்லையா. ஸோ இது வந்து காம்பவுண்டிங் பர் மந்த். பாருங்க எவ்வளவு பெரிய பெனால்டி இல்ல, பர் மந்த். என்ன ரேட்ல இன்ட்ரெஸ்ட்னா 3 times ஆஃப் தி பேங்க் ரேட். ஆர்பிஐ வந்து என்ன பேங்க் ரேட் மென்ஷன் பண்ணுதோ அதுல 3 times. ஓகே, ஃப்ரம் த டேட் ஆஸ் பர் த அப்பாயிண்டட் டேட் ஆர் வாட் எவர் இட் இஸ், இதெல்லாமே நார்மல் தான். இது தவிர அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆனுவல் ஸ்டேட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ பையர்ஸோட ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ஆடிட் பண்றது, அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது டியூ வந்துச்சுன்னா அது தனியா செப்பரேட்டா காமிக்கணும். எம்எஸ்எம்இயோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட நோட்டிபிகேஷன்ல ஒன் ஆர் மோர் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதோட காம்போசிஷன் பாத்தீங்கன்னா 3 பேர்ல இருந்து நாட் லெஸ் தென் 3. ஸோ 3 to 5 members யாரெல்லாம் இருப்பாங்க, டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அது இல்லாம ஒன் ஆர் மோர் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் அசோசியேஷன் ஆர் ஒன் ஆர் மோர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது தவிர ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் ஹேவிங் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இன் திஸ் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ், லா, ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ரைட்டா? ஓவர்ரைடிங் எஃபெக்ட் ஸ்கீம் ஃபார் க்ளோசர் ஆஃப் பிசினஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் அண்ட் அதர் எம்ப்ளாயிஸ், பெனால்டி ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் திஸ் செக்ஷன், கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னது, இது எல்லாமே டைரக்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, ஆபீசர்ஸ் வந்து டெசிக்னேட்டட் ரோல் எப்படி இருக்குன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரோல்ஸ் வந்து எந்தெந்த டெசிக்னேஷன்ல யாருக்கு, இப்ப மெம்பர் செக்ரட்டரி, அந்த ஆஃபீஸர், இந்த ஆஃபீஸர்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களோட ரோல்ஸ் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் த எம்ப்ளாயிஸ் அண்ட் அதர் டெசிக்னேட்டட் பர்சன்ஸ். அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னது எல்லாமே வந்து ஆக்ட் குள்ள ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ தே வில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிபிகேஷன் வில் கேரி அவுட் த rules. Okay, and obviously central government by notification it will carry out the provisions of this act also. So central government and state government they separately do their work. Various schemes என்னென்ன provide பண்றாங்க. So ministry வந்துட்டு இந்த competitiveness and enhancement இருக்கணுங்கிறதுக்காக எப்படி வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பேங்க்ஸுக்கு வந்து பணம் போக வைக்கலாம், டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் எப்படி பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணலாம், டெஸ்டிங் லேப், குவாலிட்டி சர்டிபிகேஷன் எப்படி பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் எப்படி வந்து மாடர்னைஸ் பண்ண முடியும், அதை அசஸ் பண்றதுக்கு எப்படி, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கில் அப்கிரேடேஷன் பண்றதுக்காக, அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல சப்போர்ட் பண்றது, டிசைன் இன்டர்வென்ஷன், இனோவேஷன் சொல்லுவோம்ல, பேக்கேஜிங் ஆல்சோ பியூட்டிஃபுல் ஏரியா. ஆர்டிசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேர் கூட பார்க்கணும், அடிமை மாதிரி வேலை வாங்க கூடாது இல்ல. அண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபார் பெட்டர் அசஸ் டு டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ், இதெல்லாமே வந்து வேரியஸ் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்றது, இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். இது தவிர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எம்எஸ்எம்இயோட பெனிஃபிட்ஸ்க்காக ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர் நாட் அவேர் ஆஃப் தி ஸ்கீம்ஸ். அதனால இது நிறைய பேருக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் அமையறது இல்லைங்கிறது ஒரு காசு. இந்த ஸ்கீம்ஸ்னால என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்குதுப்பா, ஒரு பினான்சியல் செக்யூரிட்டி கிடைக்குது, ஒரு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கிடைக்குது. ஓவராலா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களோட லைவ்லிஹுட் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுது இல்லையா. எத்தனை பேர் வந்து 2 வேளை சாப்பிடுறாங்கன்னு தெரியலையே. ஓகே, ஒரு வேளை சாப்பிடுறவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. சோ ஆப்வியஸ்லி இந்த பிசினஸ் வந்து அந்த அட்வான்டேஜ், இந்த ஸ்கீம்ஸ் மூலியமா அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சரியா போய் ரீச் ஆகலங்கிறது தான் ட்ரூ. அதுவும் தான் புக்ல கொடுத்திருக்காங்க. சிங்கிள் விண்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், இதெல்லாம் கம்ப்ளீட் மினிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்குள்ள டைரக்டா வந்துடும். ஸோ திஸ் சிங்கிள் விண்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ நம்ம எப்படி மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் எல்லாம் அங்க பெர்மிஷன் வாங்க, இங்க பெர்மிஷன் வாங்க, இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அண்ட் ரிவைவல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ்கே இருக்கு. ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸ் யாரெல்லாமே வந்து எம்எஸ்எம்இஸ் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களோ
அவங்க வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் ப்ரொவைட் பண்ணா நமக்கு வந்து இவங்க கிட்ட தர வேண்டிய இது வரும், பணம் வரும்ங்கிறது ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே. Then in case there is a delay in payment to MSME, there is a portal called as Samadhan. So probably இது வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம் செஷன் முடிஞ்ச பிறகு. ஸோ இது டிசி கிரியேட் பண்ணிருக்கு, மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல இருக்கிறது. And they can file their applications on this delayed payments. And there will be a dashboard also. They will be giving, they will be disclosing the pending amount of this MSMEs, individual CPSCs or central ministries and state governments. Is it okay? Then what is the role of CEO of public sector enterprises and the secretary னு பாத்தீங்கன்னா, இந்த delayed payments என்னென்ன necessary instructions provide பண்ணா பெட்டரா இருக்கும், எப்படி இந்த கேசஸ மானிட்டர் பண்றது, இது ரிலேட்டடாலாம் பேசிருக்காங்க. இதுக்கெல்லாம் சிம்பிளா ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணா போதும். So you can directly, the ministry has taken the initiative of filing online application by the supplier. ஓகே, சோ ப்ராபப்ளி இது வந்து அந்த ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் மூலியமா போற மாதிரி இருக்கு. சோ ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலே அந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷனுக்காக இருக்குது. சோ இந்த கவுன்சில் வந்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், ஓகே, சோ இதெல்லாமே வந்து என்னென்ன பண்றாங்கிறது சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ்க்கு, டிபார்ட்மெண்ட், சிபிஎஸ்சிஸ் எல்லாருக்குமே, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாருக்குமே வந்து இது தெரியும். சோ வாட் ஆர் த ப்ரோஆக்டிவ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தே ஆர் கேபபிள் ஆஃப் டேக்கிங்கிறதும் தெரியும். ஆன்லைன் கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணலாம். ஓகே, இதுக்கும் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளா இருக்கு. ப்ராபப்ளி எதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகல. And whatever they are doing, they have to submit a half-yearly return. What are the goods they are supplying? So all companies who supply goods or services and is due for 45 days ஒரு half-yearly payment மூலியம், half-yearly return மூலியமா ஃபைல் பண்ணுறது அப்டேஷன் பர்பஸ்க்காக இருக்கு. And it has to be submitted to MCA. நோட் பண்ணுங்க ப்ளீஸ், MCAக்கு சப்மிட் பண்ணுங்க. அண்ட் இதுக்குன்னு ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பாலிசியும் கொடுத்திருக்காங்க. செக்ஷன் 11 இதை பத்தி பேசுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் எப்படி நீங்க வந்து வாங்கிக்கலாம், எப்படி ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்குறதுங்கிறதுக்காக செக்ஷன் 11 ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுக்குண்டான நோட்டிபிகேஷன் இந்த ஸ்பெசிபிக் டேட்ல இருந்து மென்ஷன் ஆயிருக்கு. வாட் இஸ் த பாலிசி ப்ரொவைட்? எஸ், ஒரு சில ஐட்டம் எம்எஸ்எம்இக்கு தான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. பியூட்டிஃபுல்ல பிரைஸ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி தருது, எப்படி உமன் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ ஹவு தே ஆர் பீங் ப்ரிஃபர்ட் ஹியர் and what are the programs that could be conducted or provided so that the MSME gets the ultimate benefits. இது இல்லாம ஸ்பெஷல் ரெண்டல் டெவலப்மெண்ட் கேசஸும் இருக்கு. சரி, ஓகே. So we have a separate fund சொன்னோம் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த ஃபண்ட் வந்து இந்த ஸ்கீமோட க்ளோஷர் பிசினஸ் இதுக்காகவே வந்து ஒரு ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதே தான் ஃபீச்சர்ஸ், ரெபடிஷன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் கேன்சலே பண்ணிடலாம் நீங்க. Establishment of this facilitation center is 18 units வரைக்கும் இருக்கு. சோ ஒன்னும் வந்து டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம்காக தான் இருக்கு. சோ ப்ராபப்ளி ஏதாவது கிரீவன்சஸ் வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும்னா இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து அப்ரோச் பண்றது இப்படி சேஃப். And moreover, we have one specific corporation limited called as National Small Industries Corporation Limited. அவங்களோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரோல் பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்ப வந்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1955ல இருந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், நாட் மீடியம், மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து கமர்ஷியல் பேசிஸ்ல க்ரோ ஆகிறதுக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி அந்த க்ரோத்தை ஃபாஸ்டர் பண்ணலாம். அது இல்லாம ஏகப்பட்ட சப்போர்ட் சர்வீசஸ் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து தேவைப்படுது. லைக் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்றது, ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், கிரெடிட், இதுக்கெல்லாமே பண்ண முடியுது. இதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இது இல்லாம வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றது, லைக் 9 zonal officers, 39 branch officers, etc. இது மூலியமா வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றது. ஓகே, இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து டிஜிட்டல் எம்எஸ்எம்இ ஸ்கீம். சோ இதோட மெயின் இதுவே வந்து ஐசிடியோட டெவலப்மெண்ட் தான். ஐசிடி இஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தான். சோ இதுக்குண்டான ஐசி டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு we can do the scheme easily. சோ இதோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ERP எல்லாம் இருக்காங்கல்ல, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், லாங்குவேஜ், அக்கௌண்டிங், மேனுஃபேக்சரிங், டிசைனிங், ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ், இன்க்ளூடிங் த ஜிஎஸ்டி பண்றவங்க இருக்காங்க. இந்த ஸ்கீமோட மெயின் எய்மே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான். நிறைய பேர் இருக்க மாட்டேங்குதுல்ல, அந்த பெனிஃபிட்ஸ் வந்து லூஸ் பண்றதே வந்து பிகாஸ் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பிரிங் த அவேர்னஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக. இது தவிர பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கனாலதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் சொல்லல, எக்கனாமியோட டெவலப்மெண்ட், ஜிடிஐ டெவலப் ஆகுது, இந்தியாவோட எக்கனாமி வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்ல இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ்னாலதான் சொல்லலாம். Emergency Credit Line Guarantee Scheme. It's launched by central government. COVID-19 இஷ்யூட கிரைசிஸ்க்காக வந்தது. 100% கேரண்டி கவரேஜ் பேங்க்ஸுக்கும் நான் பேங்க் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் கம்பெனிஸ்க்கும் தரலாம்.
இது வந்து இந்த COVID-19 கேஸ்ல அவங்களோட லைவ்லிஹுட் பர்பஸ்க்காக தான் நிறைய MSMEs இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து எப்படி அவங்க வந்து சேஃப் கார்ட் பண்ணலாங்கிறதுக்காக. இதோட எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து March 31st 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அண்ட் இதோட நேச்சரே பாத்தீங்கன்னா 100% கேரண்டி கவரேஜ் வித் அடிஷனல் ஃபண்ட்ஸ் விச் இஸ் பீங் சாங்ஷன்ட் பை திஸ் scheme. Is it okay? அது இல்லாம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் கேப்ட். சோ மேக்ஸிமம் வந்து 9.25% ஃபார் பேங்க்ஸ் அண்ட் 14% ஃபார் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் மேக்ஸிமம் டென்யூர் வந்து 4 இயர்ஸ் தான் கொடுத்தாங்க. ஏன்னா பேண்டமிக்னால தானே இந்த ஸ்கீம், அதனால 4 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்தாங்க. ஓகே. அண்ட் மொரட்டோரியம் பீரியட், மொரட்டோரியம்னா எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது, டிலேன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆன் த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 12 months. இது தவிர FPL செக்யூர் பிசினஸ் இது வந்து ஒரு பிரைமரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இதோட மெயின் ரோலே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் மூலியமா MSMEs வந்து டெவலப் பண்ணும், ப்ரொமோட் பண்ணும் அண்ட் பினான்ஸ் பண்ணும் இருக்காங்க. இந்த ஸ்கீமை டெவலப் பண்ணது மெயினா என்னென்ன கிரெடிட் வந்து MSMEஸ்க்கு போக வேண்டியது இருக்கும், அதெல்லாமே மேனுபேக்சரிங் செக்மெண்டா இருந்தாலும் சரி, சர்வீஸ் செக்டரா இருந்தாலும் சரி, யார் யாருக்கு என்னென்ன போகணுமோ அந்த ஸ்கீம் மூலியமா கரெக்டா போய் ரீச் ஆகணும். அண்ட் இதோட குவாண்டம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் குவாண்டம் வந்து ஓப்பன் டேர்ம் லோன் படி 10 crores வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் டென்யூர் பாத்தீங்கன்னா 10 years moratorium period சேர்த்து, which means there is no delay. Maximum capped period வந்து இதுதான். And assistance also provided through foreign currency assistance also. Okay. Then Prime Minister, இது தவிர இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு, Prime Minister Employment Generation Program Scheme. இது வந்து கிரெடிட் லிங்க் சப்சிடரி ஸ்கீம் மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணது கவர்மெண்ட். சோ இதோட மெயின் இதுவே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பேரே எம்ப்ளாய்மெண்ட் தானே இருக்கு. சோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன பண்ணா இன்னும் ப்ரொமோட் ஆகுங்கிறது ரீசன்க்காக. And along with that, we have one more category which is with, especially, sorry, I forgot to say, இது வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா ரெண்டுத்துக்கும் பொருந்துற மாதிரி பண்ணாங்க. Is it okay? And reservation policies for the manufacturing and production sector. So we have this IRDA Act, IRDA, industries-நாலே இந்த ஆக்ட் வந்துடும், which is called as Industries Development and Regulation Act. இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், SSIன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதோட ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்காக. இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸே வந்து கன்சியூமர் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதுல அஷூரன்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்ப ரேஷன் ஷாப்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ரேஷன் ஷாப்ஸ் இருக்கு, நம்மளுக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லைங்கிற ஒரு ஆங்கிள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபெசிலிட்டிஸ். பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கு ப்ரொவைட் பண்ணும்போது கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றதுக்கு உண்டான அஷூரன்ஸ் வரணும் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக. டு என்ஹான்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈஸி லைசன்சிங் அண்ட் அப்ரூவல்ஸ். இதுல மெயின் ப்ரையாரிட்டியே பாத்தீங்கன்னா இந்த என்டர்பிரைசஸ் எல்லாமே வந்து கிளியரா MSME ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஹோல்ட் பண்ணிருக்கணும், அவங்களோட லைசன்ஸ், அப்ரூவல், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பக்காவா வச்சிருக்கணும். And they will be given priority on above. Okay. Special consideration on international trade affairs is providing financial assistance. Central government and state government கிட்ட இருந்து வர வேண்டிய reimbursements எல்லாம் வந்து எடுத்துக்கிறது. Industries and enterprises and associations and register societies and trust and organizations மூலமா அசோசியேட் ஆயிருக்கிறது இதெல்லாமே வந்துடும். அண்ட் இதோட மெயின் இதுவே வந்து நியூ ஐடியாஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. பியூட்டிஃபுல் இல்ல? Yes, almost to the end with respect to training. There is an institute called as National Institute for Entrepreneurship and Small Business Development. இது ஒரு பிரீமியர் ஆர்கனைசேஷன். ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து இந்த ட்ரைனிங், கன்சல்டன்சி, ரிசர்ச் ரிலேட்டட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப்காகவே இருக்கு. மெயின் எய்மே வந்து இந்த ரெண்டுத்துக்கும் ப்ரொமோஷன் தான். ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா TOTன்னு சொல்லுவாங்க, ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ், மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றது, ஆண்டர்பிரினர்ஷிப் கம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் ப்ரோக்ராம்ஸ் and cluster intervention இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்றாங்க. Is it okay? Then recent announcement. So the recent announcement இப்போ இருக்கிற latest data இல்ல, but still ஒரு glance இங்க பாத்துக்கலாம். So finance ministry வந்து how far it is taking its role through the relief package. What are the other important issues we have? Okay. The issues இருக்குன்னா 3 lakh crore emergency working capital facility provide பண்ணிருக்காங்க. நம்ம இது பார்க்கணும் இல்லையா, கோவிட் பேண்டமிக் கேஸ்ல. சோ இதோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து ரிலீஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக. அண்ட் 20,000 crore சப்பார்டினேட் டெட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃபார் ஸ்ட்ரெஸ்ட் MSMEs. ஓகே. Banks are expected to provide the subordinate debt to promoters also. Is it okay? So இதெல்லாமே வந்து லேட்டஸ்ட் டேட்டா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஐடியாக்காக. Is it okay? I think it's done.